கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का भला नाम महिमा हो. இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம், ध्यान के लिए लिया गया हुआ एक वचन, ஆமோஸின் புஸ்தகம், आमोस भविष्यद्वक्ता की पुस्तक, அவருடைய 2வது அதிகாரம், उसका दूसरा अध्याय, ஆமோஸ் 2வது அதிகாரம் அவருடைய 9வது வசனம். मैंने उनके सामने से एमोरियों को नष्ट किया था, जिनकी लंबाई देवदारों की सी और जिनका बल बांज वृक्षों का सा था, तो भी मैंने ऊपर से उसके फल और नीचे से उसकी जड़ नष्ट की. நானோ கேதுரு மரங்களைப் போல உயரமும், मैं जिनकी लंबाई देवदारों की सी கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த எமோரியனை அழித்தேன், और जिनका बल बांज वृक्षों का सा था, उनके सामने से एमोरियों को नष्ट किया. வேதத்தில் अनेक மரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में कई वृक्षों के बारे में पढ़ते हैं. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर हम पढ़ते हैं கர்வாலி மரத்தை போல் இருந்த எமோரியனை அழித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. बांज वृक्ष के समान जो एमोरी था उसे मैंने नष्ट कर दिया. அப்ப கர்வாலி மரத்தை போல வைரமாய் இருந்த எமோரியனை அழித்தேன். जिसका बल बांज वृक्ष के समान एमोरियों सा था उसे नष्ट कर दिया. இந்த கர்வாலி மரம் என்பது ये बांज वृक्ष जो होता है அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அது வைரம் உள்ள மரம் என்று எழுதப்பட்டிருக்கு. वो बलवंत होता है. அப்ப எமோரியன் எப்படிப்பட்டவன்? வைரம் உள்ளவன். एमोरियो भी कैसा होता है? वो भी बलवंत होता है. அதாவது நம்ம சொல்லுவ சில நாட்கள்ல हम भी ऐसे कहते हैं, மரம் வெட்டுவாங்க. जब पेड़ काटते हैं, அப்போ மரம் வெட்டுகிற தச்சர்களுக்கு தெரியும், जो पेड़ काटते हैं वे लोग जानते हैं, அல்லது அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும், और या जिनको अनुभव है वो जानते हैं. அவர்கள் மரத்தை பார்த்த உடனே சொல்லுவார், இந்த மரம் நல்ல வைரம் உள்ளதா இருக்கிறது. पेड़ को देखते ही कह देंगे कि ये झाड़ बहुत ही ताकतवर हैं. ஊர் நாட்டில் வீடு கட்டும் போது, गांव में जब घर बनाते हैं, இப்பொழுதெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல, अभी नहीं, शुरुआत के दिन में பனை மரத்துல உள்ள கம்பாக்கும் போட்டு கட்டுவாங்க. जो ताड़ी का पेड़ होता है उसका लकड़ा उपयोग करते हैं, அந்த பனை மரம் நல்ல உறுதியா இருக்கும். क्योंकि वो ताड़ी का पेड़ जो होता है बहुत ही ताकतवर होता है. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே கிடக்கும். वो कितना भी साल हो जाए वो सड़ता नहीं है. அப்ப அந்த பனை மரம் வைரம் உள்ளதா இருக்கிறது. ये ताड़ी का पेड़ जो होता है वो बलवंत होता है, தேக்கு மரம் வைரம் உள்ளதா இருக்கிறது. और ये जो टीकूट होता है वो भी बलवंत होता है. அது நல்ல உறுதியானது. वो भी एक साल की लकड़ी जो होती है वो बहुत ही ताकतवर होती है. முருங்கை மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், भले ये सेंगा की झाड़ कितनी भी लंबा हो जाए, அதை எடுத்து வீடு கட்ட மாட்டார்கள். उसे लेकर घर नहीं बना सकते, அது கட்டவும் முடியாது, और नहीं भी बना सकेंगे, அதை எரிக்கவும் முடியாது, उसे जला भी नहीं सकेंगे. அந்த மரம் ஒன்றுக்கு உதவாது, காய் இலைக்கு மட்டும் உதவுகிறது. सिर्फ वो पेड़ पत्ते के लिए और सेंगा के लिए ही उपयोग किया जाता है. கர்வாலி மரம் வைரம் உள்ளது, लेकिन बांज वृक्ष जो होता है वो बहुत ही बलवंत होता है. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே வைரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम भी आत्मिक जीवन में बड़े बलवंत होना चाहिए. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் உறுதியான அனுபவத்திலே இருக்க வேண்டும். आत्मिक जीवन में परमेश्वर के लोग स्थिर होना चाहिए. அப்ப வைரம் உள்ளவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். बलवंत कहा तो स्थिर. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம், आज कई लोगों की आत्मिक जीवन ஒரு சிறு காற்றடிக்கும் போது விழுந்து போகிற முருங்கை மரத்தை போல இருக்கிறது. एक हल्का सी हवा चलने पर टूटकर गिर जाने वाली सेंग के पेड़ की समान है. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும், उद्धार होकर कितनी भी साल बीत गए, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு உறுதி இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. अभी तक आत्मिक जीवन में एक स्थिरता या बलवंत नहीं है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर देखेंगे. ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், उद्धार पाए हैं, தேவனுடைய ஆலயத்துக்கு வருஷக்கணக்காய் வருகிறார்கள், परमेश्वर के भवन में कई सालों से आ रहे हैं, ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்ல, உறுதி இல்ல. लेकिन आत्मिक जीवन में बढ़ोतरी नहीं है, स्थिरता नहीं है, बलवंत नहीं है. காரணம் என்னவென்றால், इसका कारण क्या है? அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அஸ்திபாரம் சரியில்லை. उनके आत्मिक जीवन का नींव बरोबर नहीं है. அஸ்திபாரம் என்று சொல்லும் போது மனம் திரும்புது. नींव कहा तो मन फिराओ. அஸ்திபார உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். नींव उपदेश कहते हैं. அதாவது மனம் திரும்புதல்,
ஞானஸ்நானம் எடுப்பது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது, இந்த மூன்று தான் அஸ்திபார உபதேசம். मन फिराना, बपतिस्मा लेना, पवित्र आत्मा का अभिषेक पाना, ये तीनों नींव उपदेश में अंतर्गत है. இன்றைக்கு अनेகர் மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆவிக்குரிய சபையிலே கடந்து வருகிறார். आज कई लोग आत्मिक कलीसिया में इसीलिए आते हैं कि मैंने मन फिरा लिया बोलकर बपतिस्मा भी लेते हैं. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் காணப்படுகிறார். और कई लोग जो पहले आए थे वो सब पीछे हट गए हैं और जो पीछे आए थे वो सब आगे आ गए हैं. சிலருடைய மனம் திரும்புதல், कुछ लोगों की मन फिराव ஆண்டவரிடத்தில் போனால் கர்த்தர் நன்மை செய்வார் என்று விசுவாசத்தோடு கடந்து வருகிறார். परमेश्वर के पास जाएंगे तो वो हमारी भलाई करेगा, इस विश्वास के साथ आते हैं. கர்த்தரிடத்தில் சென்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தரை விசுவாசிக்கிறார். परमेश्वर के पास जाने से परमेश्वर हमको आशीष करेगा, ये विचार के साथ आते हैं. ஏதோ ஒரு விதத்திலே விசுவாசித்து தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறார்கள். किसी न किसी रीति से विश्वास करके परमेश्वर के सम्मुख में आते हैं. ஆனால் விதைக்கப்படுகிற வேத வசனங்களை கேட்கும்போது, लेकिन बोया जाने वाले वचन को सुनते समय அவர்களுக்குள்ளே உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி, उनके अंदर एक सच्चा मन फिराव होकर அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் வளருகிறார்கள். वो उद्धार पाकर आत्मिक जीवन में प्रतिदिन बढ़ते जाते हैं. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட வருஷக்கணக்காய் ஆராதனைக்கு வருகிறவர்கள், आज के दिन जो परमेश्वर का प्रजा कहलाए जाते हैं, कई सालों से परमेश्वर के भवन में आते हैं. அவர்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் சரியில்லாததினாலே उनकी जीवन का नींव बरोबर न होने के कारण வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறார்கள். बढ़ोतरी नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हमारे जीवन को हम अपने जीवन को जांच कर देखेंगे. ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. एक बहुत बड़ा जो वृक्ष था, அந்த ஆலமரம் वो जो पिपल का झाड़ जो था, அது நல்ல விழுது விட்டு படர்ந்து இருக்கிறது. वो बहुत ही जड़ पकड़कर फैल गया था. ஆனால் இந்த ஆலமரம் காத்தடிக்கும் போது விழுந்து போகிறது. लेकिन जब हवा उस पर लगता है तो वो गिर पड़ता है. காரணம் என்னவென்றால், इसका कारण क्या है? அந்த ஆலமரத்தின் வேர்ல பூச்சி விழுந்திருக்கிறது. उस जड़ में, उस पेड़ के जड़ में कीड़ा पकड़ लिया था. அந்த ஆலமரத்தின் வேர் பூச்சியினால் அரிக்கப்பட்டு இருந்தபடியினால் उस पिपल की झाड़ का जड़ में कीड़े लग जाने के कारण அது உறுதி இல்லாமல் நின்று கொண்டிருந்தது. उसमें कोई स्थिरता नहीं थी. அந்த மண்ணில் அதுக்கு ஒரு உறுதி இல்லை. उस मिट्टी में उसका पकड़ नहीं था. அதனால காற்று அடிக்கப்பட்ட போது அந்த ஆலமரம் விழுந்து போகிறது. इसलिए जब हवा बहने लगी तो वो पेड़ गिर गया. இன்றைக்கு अनेகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். आज कई लोग ऐसे ही हैं. அஸ்திபாரம் சரியில்லை. नींव बरोबर नहीं है. அஸ்திபாரம் சரியில்லாததுனால नींव बरोबर न होने के कारण வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது, जीवन में कभी प्रकार की उदास होती है. வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது, जीवन में जब कोई संकट आता है அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டப்பட்டு போகிறது. उनका आत्मिक जीवन नष्ट हो जाता है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அஸ்திபாரம் சரியா இருக்க வேண்டும். हमारी आत्मिक जीवन का नींव बरोबर होना है. வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में एक वचन है, அவளுடைய சகோதரியாகிய சோதோமோ வென்றால் उसकी बहन सदोम கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. चोरी चोरी उद्धार पाई थी. அப்ப கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள். चोरी चोरी मन फिराई थी. அநேகர் சபைக்குள்ள வருவது, आज कई लोग कलीसिया में आते हैं மற்றவர்களை விசாரிப்பதற்காக அல்லது ஆராய்ந்து பார்ப்பதற்காக வருகிறார்கள். दूसरों की पूछताछ करने के लिए या दूसरे के बारे में जानने के लिए आते हैं. அநேகரை ஆராய்வதற்காக ஆராய்க்கு வருகிறார்கள். कई लोगों को जांच कर देखने के लिए आते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையான வழியில் இருக்க வேண்டும். हम उद्धार पाकर सही रास्ते में चलना है. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கள்ளத்தனமான மனம் திரும்புதல் அல்ல, इसलिए परमेश्वर के लोग चोरी चोरी से मन नहीं फिराना है. உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு இருக்குமேயானால், यदि हमारे अंदर सच्चाई से मन फिरा हो, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதி இருக்கு. हमारे जीवन में एक स्थिरता होगी. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உறுதியா இருக்கிறார்களோ, जो कोई आत्मिक जीवन में स्थिर है, அவர்கள் தேவ சமூகத்தை ஒரு நாள் இழந்து போக वे மாட்டார்கள். परमेश्वर की सन्निधि को कभी नहीं खो देंगे. அப்போ சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, जब परीक्षा आएगी, संकट आएगी, எவர்கள் நிலை நிற்கிறார்களோ, जो स्थिर खड़े रहते हैं, அவர்களுடைய அஸ்திபாரம் உறுதிப்படுகிறது. उनका नींव स्थिर होता है. காற்று வீசும் போது, जब हवा बहती है, புயல் வீசும் போது, जब तूफानी हवा भी बहती है, அசைகிற மரத்தினுடைய வேர்கள் அதிகமாய் உள்ளே செல்கிறது என்று சொல்லுகிறார். जो पेड़ हिलता है उस पेड़ का जड़ और गहराई में जाता है. அப்போ வேர்கள் ஆழமாய் போக வேண்டுமானால், यदि जड़ और भी गहराई में जाना है तो மரமானது காற்றினால அசைக்கப்பட வேண்டியது அவசியம். ये
पेड़ जो है हवा से हिलना अवश्य है। அப்ப மரம் காற்றினால் அசையும் போது, जब पेड़ हवे में हिलता है, அல்லது ஒரு புயலினால் அசையும் போது, एक तूफानी हवा से हिलने लगता है, அந்த மரம் அசைய அசைய அதனுடைய வேர் பகுதி ஆழமாய் போகிறது. वो पेड़ हिलते हिलते उसका जड़ जो है वो गहराई में पकड़ते जाता है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது, उसी प्रकार किसी इंसान के जीवन में जब कोई संकट या परेशानी होती है, அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்து வரும்போது, वो सारे कष्ट को जब सह लेते हैं, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி கட்டப்படுகிறது. उस इंसान का जीवन और अधिक सा गहराई में जाता है। அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने कहा, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பெரியதல்ல, आपने मसीह यीशु को मान लिया ये कोई बड़ी बात नहीं है। நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது பெரிய காரியம் அல்ல. आपने यहोवा परमेश्वर को विश्वास करके मान लिया ये कोई बड़ी बात नहीं है। எப்படி நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ, आपने जिस प्रकार परमेश्वर यीशु मसीह को मान लिया है, அப்படியே அவருக்குள்ளாய் நீங்கள் வேரூன்றி கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று उसी சொல்கிறார். प्रकार उसी के अंदर जड़ पकड़कर बनाया जाना चाहता हूँ। அப்ப விசுவாசிகளாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், विश्वासी बनाए गए हुए परमेश्वर के लोग, நம்முடைய வாழ்க்கையில வீசுகிற காற்று, हमारे जीवन में बहाया जाने वाली हवा, நம்முடைய வாழ்க்கையில வீசுகிற புயல், हमारे जीवन में बहने वाली तूफानी हवा, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் கட்டுகிறது. ये सारी बातें हमें मसीह में स्थिर करके बनाता है। அதனால தான் சொல்லுகிறார், इसलिए कहता है, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் हम पर होने वाली सारी क्लेश, கர்த்தரே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறபடினா, सारे क्लेश में परमेश्वरी हमारा सहायक होने के कारण எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம். सारे क्लेश को आनंद से मान लेते हैं, ஏனென்று சொன்னால், क्योंकि உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்குகிறது. क्लेश किसी व्यक्ति के जीवन में धीरज उत्पन्न करता है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவப்படுகிறானோ, जो व्यक्ति ज्यादा क्लेश उठाता है அவனுடைய வாழ்க்கையில ஒரு உறுதி உண்டாகுது, उसके जीवन में एक स्थिरता होती है, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பொறுமை உண்டாகுது. उसके जीवन में धीरज होती है। சோதனையே அனுமதிக்காதவன், जो परीक्षा का अनुभव ही नहीं किया हो, கஷ்டத்தையே அனுபவிக்காதவன், जिसने अपने जीवन में कभी कष्ट अनुभव न किया हो, சின்ன ஒரு காரியத்தை பார்த்தாலே एक छोटी सी बात को देखकर அவர்கள் மற்றவர்களை அற்பமாய் वो நினைக்கிறார்கள். दूसरों को तुच्छ समझ जाते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग எவர்கள் சோதிக்கப்படுகிறார்களோ, जो परखे जाते हैं, எவர்கள் தங்கள் வாழ்க்கையில போராட்டங்களை அனுபவிக்கிறார்களோ, जो अपने जीवन में क्लेश का अनुभव करते हैं, அந்த போராட்டங்களும் உபத்திரவங்களும் உடைய வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்குகிறது. वही क्लेश और दुख उस व्यक्ति को स्थिर कर देता है। அந்த பொறுமை அந்த மனுஷனுக்குள்ளே தாழ்மையை உண்டாக்குகிறது. उस व्यक्ति के अंदर धीरज उत्पन्न होकर उसे नम्र कर देता है। உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமையை, किसी व्यक्ति के जीवन में क्लेश धीरज को, அந்த பொறுமையை மனுஷனுக்குள்ளே தாழ்மையை உருவாக்குகிறது. और वो धीरज मनुष्य के भीतर नम्र को उत्पन्न करता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தை நாம் வரவேற்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग क्लेश का स्वागत कीजिए, உபத்திரவத்தை வரவேற்க வேண்டும். उपद्रव का स्वागत कीजिए। பாஸ்டர் ஏசன்னா சொன்னார்கள், पास्टर एसन्ना जी बोलते थे, என்னை ஒவ்வொரு நாளும் மனுஷர்கள் நிந்திக்கட்டும் தூசிக்கட்டும், मुझे हर दिन मनुष्य मेरी निंदा करे, मुझे दोषी ठहराए। அவர்களை நிந்தித்து தூசிக்கும் போது वे जब मेरी निंदा करके मेरी बदनाम करते हैं, தேவ சமூகத்துல போய் கண்ணீர் வடிக்கிறேன். मैं परमेश्वर के सम्मुख में जाकर आंसू बहाता हूँ। நான் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கும் போது मैं जब परमेश्वर के सम्मुख में जाकर आंसू बहाता हूँ, கர்த்தர் எனக்கு இன்னும் கிருபையை தருகிறார். तब परमेश्वर मुझे और करुणा देता है, கர்த்தர் இன்னும் கிருபையை தருகிறார். और परमेश्वर मुझे करुणा देता है। என்றைக்காவது நான் நிந்திக்கப்படாதிருந்தால், यदि मैं कभी निंदा नहीं किया जाता हूँ, என்னைக்காவது ஒரு மனுஷன் என்னை தூசிக்காதிருந்தால், यदि कभी कोई मनुष्य मेरा अपमान न करे, நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறேன். मैं परमेश्वर के सम्मुख में जाकर प्रार्थना करता हूँ, ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தர மறந்து விட்டீரா? हे परमेश्वर क्या मुझे अनुग्रह देना भूल गए हो? இன்றைக்கு எனக்கு கிருபை தர மறந்து விட்டீரா? क्या आज के दिन आप मुझे अनुग्रह देना भूल गए हो? இன்றைக்கு எனக்கு ஒரு உபத்திரவம் வரவில்லை आज के दिन मेरे जीवन में कोई क्लेश नहीं आया என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபிப்பாரா? ऐसा कहकर परमेश्वर से प्रार्थना அப்ப करते थे। தேவனுடைய பிள்ளைகள் கிருபையிலே வளர வேண்டுமானால், परमेश्वर के लोग यदि करुणा में बढ़ना है तो தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாச
விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். परमेश्वर पर रखा हुआ विश्वास में स्थिर होना है तो நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே உறுதியாய் நிலைநிற்க வேண்டும். हमारे जीवन की उपद्रव में स्थिर होकर खड़े रहना है. அப்ப காற்றினால் அடிபட்டு அலைகிற நாணலை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க கூடாது. तूफानी हवा में जो यहाँ वहाँ हिलने वाले सरखंडे के समान नहीं होना है. மறைந்து போன பாஸ்டர் சுந்தர ஐயா அவர்கள் जो गुजर गए हुए स्वर्गवास हुए सुंदर राज पास्टर जी, அவர்கள் தங்கள் வாழ்க்கை சரித்திர புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். उन्होंने अपने जीवन के इतिहास की पुस्तक में इस प्रकार लिखा है. அதாவது அவர்கள் சாட்சியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, उन्होंने गवाही के माध्यम बताया है. அவரிடத்திலே பேட்டி காணும் போது அவர் சொல்லுகிறார், उनसे जब इंटरव्यू लिया गया तब उन्होंने बताया. அவர் ஒரு நாள் விசிட்டிங் போனார். वो एक दिन विजिटिंग में गए. ஒரு விசுவாசியுடைய வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டுக்கு போகிறார். एक विश्वासी का घर छोड़कर दूसरे विश्वासी के घर गया. போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டார். जाके प्रार्थना किया और चर्च में आ गया. அடுத்த நாள் காலையிலே अगला दिन सुबह எந்த வீட்டை கடந்து மற்றொரு வீட்டுக்கு போய் ஜெபித்து விட்டு வந்தாரோ, जिस विश्वासी का घर छोड़कर दूसरा घर गया था, அந்த வீட்டை கடந்து போன வீட்ல உள்ள ஒரு சகோதரன் जिस घर को छोड़ के गया था उस घर का एक विश्वासी भाई ரொம்ப உரிமையாய் வந்து பாஸ்டரிடத்துல கேக்குறார், बहुत हक से आया और पास्टर जी से पूछा, ஏன் வீட்டை கடந்து அடுத்த வீட்டுக்கு போறீங்க? मेरा घर छोड़कर तुम दूसरे के घर जाते हो, நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணேன்? मैंने आपका क्या किया, क्या बिगाड़ा? அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். पहले से ही वो घायल हुआ था. நம்ம வீட்டுக்கு வருதாம அடுத்த வீட்டுக்கு போய் இருக்கிறார். हमारे घर ना आते हुए दूसरे के घर चला गया. அது ஒரு வேதனை அவருக்குள்ள இருக்கிறது. वो एक दुख उनके मन में था. இப்ப பாஸ்டரிடத்துல உரிமையாய் வந்தார். अभी पास्टर जी के पास बड़े हक में आया, ஏன் என் வீட்டுக்கு வராம என் வீட்டை தாண்டி போறீங்க? क्यों आप मेरे घर में ना आते हुए दूसरे के घर चले गए? பாஸ்டர் சொன்னார் ஒரே வார்த்தை, पास्टर जी ने एक ही शब्द में कहा, மரியாதையா வெளியே போயிரு அப்படின்னு. कृपया करके तू बाहर चले जा, வெளியே போ. बाहर चले जा. அப்போ சகோதரன் சொன்னாரா, तब उस भाई ने कहा, நான் ஏன் வெளியே போகணும்? मैं क्यों बाहर जाऊं? நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. मुझे बाहर जाने की जरूरत नहीं है. என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் நான் வெளியே போக மாட்டேன். मुझे मेरा गर्दन भी पकड़कर बाहर ढकल भी दोगे तो भी नहीं जाऊंगा. அப்போ சுந்தரையா சொன்னாரா, तब सुंदर पास्टर जी ने कहा, எனக்கு முன்னமே தெரியும் मुझे पहले से ही मालूम था நீ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் போக மாட்டா. कि तुम्हें गर्दन पकड़कर तुझे बाहर भी ढकलूं तो भी तू नहीं जाएगा. அது எனக்கு தெரிஞ்சபடினால தான் உன் வீட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போனேன். इसे मैं जानता था, इसलिए मैं तेरा घर छोड़कर दूसरे के घर गया. அந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் உறுதியை இந்த வெளிப்படுத்துகிறார். उस आत्मिक जीवन, उस भाई का आत्मिक जीवन की स्थिरता को वो पास्टर जी जानते थे. எமோரியன் வைரம் உள்ளவன், एमोरी व्यक्ति जो बलवंत होता है, அவன் கர்வாலி மரத்தை போல வைரம் वो உள்ளவன். बांज वृक्ष के समान बलवंत होता है. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உறுதி வேணும். हमारे भी जीवन में एक स्थिरता होना अवश्य है. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற உறுதியை கர்த்தர் பார்க்கிறார். हमारी जीवन की स्थिरता को परमेश्वर देखता है. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ये परमेश्वर को स्थिर मन से डर लेना है. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனுஷன் எவனோ जो व्यक्ति यहोवा को स्थिर डर लेता है, அவனுக்கு கர்த்தர் பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर उस व्यक्ति को पूर्ण शांति से भर देता है. அப்ப கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு பூர்ண சமாதானம். जो व्यक्ति यहोवा को स्थिर डर लेता है उस व्यक्ति को पूर्ण शांति मिलती வாழ்க்கையில है. என்ன கஷ்டங்கள் குறுக்கிட்டாலும், जीवन में कोई भी कष्ट आए, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தலைகளாய் மாற்றப்பட்டாலும், जीवन की परिस्थिति उलट भी जाए, கர்த்தரை எவர்கள் உறுதியாய் பற்றி இருக்கிறார்களோ, जो भी कोई परमेश्वर को स्थिर डर लिया है, அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானம் ஆளுகை செய்கிறது. उनके जीवन में सभी बातें शांति से होती हैं. மற்றவர்கள் கேட்பார்கள், दूसरे लोग पूछेंगे, இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலேயே, इतनी बड़ी खतरा में भी, இவ்வளவு பெரிய இடுக்கண்கள்லயும், इतनी बड़ी विपत्ति में भी, எந்த கஷ்டத்தையும் வெளியே காட்டாமல், कोई भी तकलीफ को बाहर न दिखाते हुए, எப்படி உங்களால் இவ்வளவு அமைதியா இருக்க முடிகிறது? कैसे आप शांत रह पा रहे हो? மற்றவர்கள் கேட்கிறார்கள், दूसरे लोग पूछते हैं, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் जिन्होंने परमेश्वर को स्थिर धर लिया है, எல்லா சூழ்நிலைகளின் சமாதானத்தோடு காணப்படுகிறார்கள். वे लोग सभी परिस्थिति में शांतता से दिखाई देते हैं. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு உறுதி வேணும். हमारे आत्मिक जीवन में भी एक स्थिर होना जरूरी है. இன்னைக்கு अनेक சின்ன சின்ன காரியங்களை கண்டு சபையை விட்டு வெளியே போகிறார்கள். आज कई लोग छोटी छोटी बातों को देखकर कलीसिया छोड़कर चले जाते हैं. இவருடைய அஸ்திபாரம் சரியில்லை, इनका स्थिर जो इनका नींव स्थिर नहीं है, இவர்களுடைய வாழ்க்கையின் உபதேசம் சரியில்லை, इनका जीवन का उपदेश स्थिर नहीं है. ஆனா அப்படினால இப்படி அசைகிற நாணலை பார்க்கிறவர்கள், इसलिए जो हिलने वाले एक सरखंडों के समान தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களோடு கூட ஐக்கியம்
ஐக்கிய வைத்தால், वैसे लोगों के साथ यदि संगति रखेंगे, சின்ன சோதனை வரும்போது छोटी सी परीक्षा आते समय அவர்களுடைய ஐக்கியம் உங்களையும் அசைக்க பண்ணு. उनका जीवन आपके जीवन को भी हिला देगी। அதனால நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். इसलिए हमारी संगति बहुत ही ध्यान पूर्वक हो। எவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உறுதியாய் இருக்கிறார்களோ, जो कोई आत्मिक जीवन में स्थिर है, எவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்கிறார்களோ, जो कोई परमेश्वर में तीव्र है, அவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும்போது, उन्हीं के साथ जब हमारा संगति होगी, நாம் ஒருவேளை நம்முடைய வாக்கியம் அசையும் போது हमारा जीवन में जब हम हिलेंगे, அவர்கள் நமக்கு நல்ல உறுதியான வார்த்தைகளை சொல்லி वो தருவார்கள். हमारे लिए स्थिर वचन बताएंगे। அந்த வார்த்தை நம்மை உறுதிப்படுத்து, वो वचन हमको स्थिर कर देगा, அந்த வார்த்தை நம்மை ஸ்திரப்படுத்து. वही वचन हमको स्थिर कर देगा। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சிநேகிதர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए हमारे मित्र और हमारे दोस्त जो भी है, वे लोग आत्मिक जीवन में स्थिर होना अवश्य है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया. हालेलुया। சபையில நடக்கிற காரியங்களை விசாரிப்பார்கள். कलीसिया में होने वाली बातों की पूछताछ करेंगे। அப்போ ஊழியர்கள் விசாரிக்கும் போது सेवक लोग जब पूछताछ करते हैं, சில காரியங்களை சொல்லி பகிர்ந்து கொண்டால் कुछ बातों को जब हम बांट लेते हैं, அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். वो कहेंगे चिंता मत करो। இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லா சபைகளிலும் 2-3 இருக்கத்தான் செய்யுது. ऐसे लोग जो है कलीसिया में 2-3 जन हम जरूर होते हैं। அதனால நீங்க அதை குறித்து கவலைப்படாதீர்கள். इसलिए आप उस बात की चिंता बिल्कुल मत कीजिए। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்வாலி மரத்தை போல உறுதியா இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों का आत्मिक जीवन बांज वृक्ष का समान बलवंत होना है। நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்வாலி மரத்தை போல உறுதியா இருக்க வேண்டும். हमारा आत्मिक जीवन जो है बांज वृक्ष के समान बलवंत होना है। ஆவிக்குரிய ஜீவியம் உறுதியா இருக்கிறதா வைராக்கியமா இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். सबसे पहले ये जांच कर देखना है हमारा आत्मिक जीवन बलवंत है या हल्का है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, இந்த மரங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி குறித்து நமக்கு சொல்லி ये தருகிறது. सारे वृक्ष हमारे आत्मिक जीवन की बढ़ोतरी के विषय बताता है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் நமக்கு திருஷ்டாங்களாய் ये எழுதப்பட்டிருக்கிறது. सारी बातें या और वचन हमारे लिए दृष्टांत के रूप में लिखा गया है। அப்ப இவைகளை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக इन வேண்டும். सारी बातों का ध्यान करते समय हमारे भी जीवन में एक परिवर्तन होता है। நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களேயானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, 1 ராஜாக்களின் புத்தகம் पहले राजाओं की पुस्तक அந்த 13வது அதிகாரம் उसके 13वां अध्याय அந்த 14வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் उसके 14 वचन को यदि पढ़ोगे, தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். परमेश्वर के जन के पीछे जाकर उसे एक बांज वृक्ष के नीचे बैठा हुआ पाया और उससे पूछा, परमेश्वर का जो जन यहूदा से आया था, क्या तू वही है? उसने कहा, वाह मैं वही हूँ। அந்த பகுதியில வாசிக்கும் போது वहां पर हम पढ़ते हैं, யெரொபெயாம் தூப பீடத்திலே நின்று பலி செலுத்தி கொண்டிருக்கிறார். यरोबेयाम जो है वो धूप वेदी में खड़े रहकर धूप जला रहा था। அதாவது தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். धूप जलाने के लिए वेदी के पास खड़ा था। தேவனுடைய மனுஷன் ஒருவன் அந்த வழியாய் கடந்து வருகிறார். उस जगह से एक परमेश्वर का व्यक्ति आया। அந்த பலிபீடத்தண்டையிலே வரும்போது जब वो पर उस वेदी के पास आया, அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. उसे यहोवा का वचन पाया। அதாவது அவருடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசன ஆவி கிரியை செய்கிறது. उसके जीवन में भविष्यवाणी की आत्मा क्रिया करने लगा। அப்பொழுது அந்த தேவ மனுஷன் பலிபீடத்தை நோக்கி, उस परमेश्वर के व्यक्ति ने वेदी की ओर देखकर पुकारा பலிபீடமே பலிபீடமே, और कहा, वेदी है वेदी, இன்றைக்கு உன் மீது பலிகளை செலுத்துகிறார்கள், आज तुम पर धूप जलाते हैं। ஆனால் யோசியா என்கிற மனுஷன் பிறப்பார், लेकिन योशिया नाम का एक लड़का उत्पन्न होगा, அவன் உன்மேலே वो तुझ पर ஆசாரியர்களை மனுஷர்களையும் அவனுடைய எலும்புகளையும் உன் மீது பலியாய் செலுத்துவார். वो उन ऊंचे स्थानों के याजकों को जो तुझ पर धूप जलाते हैं और तुझ पर बलि कर देगा। இந்த காரியம் நிறைவேறுவதற்கு அடையாளமாக
और तुझ पर मनुष्यों की हड्डियां जलाई जाएगी, ये जब पूरा होगा இந்த பலிபீடம் வெடித்து அதனுடைய சாம்பல் சிதறி போகும் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். इसका चिन्ह ये है कि ये वेदी फट जाएगी और इस पर की राख गिर जाएगी। அதாவது யோசியா தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில நிற்கிறார். जब योशिया यरोबयाम जब धूप जलाने के लिए वेदी के पास खड़ा था, அந்த வழியாய் ஒரு தேவ மனுஷன் வருகிறார். उस रास्ते से एक परमेश्वर का व्यक्ति आया। அந்த பலிபீடத்தண்டையில வரும்போது उस वेदी के पास आकर கர்த்தருடைய வார்த்தை அந்த தேவ மனுஷனுக்கு உண்டாகி परमेश्वर का वचन उस व्यक्ति के पास गया। அவர் அந்த பலிபீடத்தை பார்த்து சொல்லுகிறார், उसने वेदी के विरोध कहा, உன் மீது இன்றைக்கு பலிகளை செலுத்துகிறார்கள், आज के दिन तुझ पर बलि चढ़ाते हैं, இனிவரும் நாட்களிலே लेकिन अब आने वाले दिनों में உன் மீது மனுஷர்களையும் மனுஷருடைய எலும்புகளையும் பலி செலுத்துவார்கள். तुझ पर मनुष्यों की हड्डियां जलाई जाएगी। இந்த வார்த்தை சொல் நிறைவேறுமுக்கு அடையாளமாய் ये बात पूरा होने का चिन्ह ये है, இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல்கள் சிதறி போகும் என்று சொன்னார். ये वेदी फट जाएगी और इस पर की राख गिर जाएगी। அந்த வார்த்தை அந்த நேரமே நிறைவேறுகிறது. वो वचन उसी समय पूरा हुआ। அந்த வார்த்தை நிறைவேறும் போது जैसे ही वो वचन पूरा हुआ, தேவனுடைய பிள்ளைகள் அந்த அடையாளம் நிறைவேறின பிறகு जैसे ही वो वचन पूरा हुआ, தேவ மனுஷன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகிறார். वो व्यक्ति पर उस जगह से निकलता है। கர்த்தர் அவனோடு பேசினார். परमेश्वर ने उस व्यक्ति से बातें किया, நீ போகிற வழியாய் திரும்ப கூடாது, तुम जिस जगह से जिस रास्ते से जाते हो उस रास्ते से नहीं लौटना, நீ போகிற வழியாய் திரும்பாமல் तुम जिस रास्ते से जाते हो उस रास्ते से नहीं लौटना, நீ வேறு வழியாய் திரும்பி வர வேண்டும். तुम और रास्ते से लौट आओ। நீ போகிற இடத்திலே நீ அப்பம் புசிக்க கூடாது. तुम जहाँ पर जाओगे वहाँ पर रोटी ना खाना। இந்த வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருந்தார். ये बातें परमेश्वर ने उसे कह रखा था। அப்ப சொல்லுகிறார், நீ போன வழியாய் திரும்ப கூடாது, तुम जिस रास्ते से जाओगे उस रास्ते से नहीं लौटना, நீ போகிற வழியிலே அப்பம் புசிக்க கூடாது. तू जिस स्थान में जाएगा वहाँ न रोटी खाना। இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். ये दोनों बातों की आज्ञा मिलकर वो वहाँ से गया। இப்ப இந்த காரியத்தின்படியே பலிபீடத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ऐसी एक बेतेल के वेदी के विरोध एक बातें कहकर, அவர் போன வழியாய் திரும்ப கூடாது என்று கர்த்தர் சொன்னபடியினால் जैसा परमेश्वर ने कहा कि तुम जिस मार्ग से गए उस रास्ते से नहीं लौटना, வேறு வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். दूसरे मार्ग से चल रहा था। அங்கே போகும்போது उस रास्ते से जाते समय ஒரு கர்வாலி மரத்தை கண்டு एक बांज वृक्ष को देखकर அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார். उस पेड़ के नीचे बैठा हुआ था। இந்த பலிபீடம் வெடித்து சிதறுகிறதை பார்த்தபோது जब वेदी को फटते हुए देखा, அங்கே ஒரு தீர்க்கதரிசியுடைய குமாரர்கள் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். वहां पर एक उस गांव का भविष्यद्वक्ता के बच्चे उसे देख रहे थे। ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த சம்பவங்களை நீங்கள் வாசித்து வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். आप अपने घर जाकर पहली राजाओं की पुस्तक 13वां अध्याय को पढ़कर देखिए, आपको समझ में आएगा। 14வது வசனத்தை வாசிக்கிறோம். हमने 14वां वचन पढ़ा। அந்த தேவ மனுஷன் वो परमेश्वर का व्यक्ति போன வழியாய் திரும்பாமல் जिस रास्ते से गया उस रास्ते से न लौटते हुए வேறு வழியாய் திரும்பும்போது दूसरे मार्ग से जब चला गया, ஒரு கர்வாலி மரத்தை கண்டு एक बांज वृक्ष को देखकर அதன் கீழ் உட்கார்ந்தார். उसके नीचे बैठ गया। கர்வாலி மரத்தை கண்டு அதன் கீழ் உட்கார்ந்தார். एक बांज वृक्ष को देखकर वो नीचे बैठ गया। அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்தது उस वृक्ष के नीचे बैठकर தேவனுடைய பிள்ளைகள் அவன் இளைப்பாறுவதற்காக எங்க உட்கார்ந்து वो இருக்கிறார். विश्राम करने के लिए उस वृक्ष के नीचे बैठा। அந்த கர்வாலி மரம் தேவ மனுஷனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. वो बांज वृक्ष जो होता है वो परमेश्वर के व्यक्ति को विश्राम देता है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். हम परमेश्वर के लोगों को विश्राम देने वाले बनना है। நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். हमारे आत्मिक जीवन को हम जांच कर देख रहे हैं। நம்முடைய வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். हमारा जीवन से आत्मिक लोगों की शांति होनी है, அல்லது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க या வேண்டும். हमारा जीवन दूसरों को शांति देना है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். हमारा जीवन किस प्रकार इसे जांच कर देखे। ஊழியர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் கஷ்டங்கள் உண்டாகிறது. सेवकों के जीवन में बहुत सारे कष्ट दबाव होती हैं। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஊழியர் சொன்னார், एक सेवक ने इस प्रकार कहा, என் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, मेरे जीवन में जब भी तकलीफ आता है, என் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது, मेरे जीवन में जब भी दबाव आता है, என் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து காணப்படும் போது, मैं जब अपने जीवन का शांति खो देता हूँ, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சொல்லி एक नियुक्त परिवार के बारे में बताया। அந்த
குடும்பத்தில் அந்த வீட்டுக்கு நான் கடந்து போய் उस घर पे मैं जाता हूँ, எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்னை மேற்கொள்ளுகிறதோ, जब भी मुझ पर कष्ट आ पड़ता है, அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆத்துமாவில் நெருக்கம் உண்டாகிறதோ, जब आत्मिक जीवन में प्राण में दुख आ घेर लेता है, அப்பொழுதெல்லாம் அந்த வீட்டுக்கு நான் கடந்து போய் तब मैं उनके घर जाता हूँ, நன்றாக தூங்கி முழித்து अच्छा सोकर उठकर எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு अच्छा तेल लगाता हूँ, नहाता हूँ, நான் சாப்பிட்டு இளைப்பாரி கடந்து வருவேன். वहाँ अच्छा भोजन करता हूँ, विश्राम करता हूँ, फिर आता हूँ. அந்த வீட்டிலிருந்து வெளிவரும் போது எனக்கு ஒரு பெரிய சமாதானம். उस घर से जब बाहर निकलता हूँ तो बड़ा शांति होता है. அந்த வீட்டாரோடு என்ற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். उस घर के लोगों से मैं अपना समस्या बांट लेता हूँ. அவருடைய வீட்டிலே நான் இளைப்பாறும் போது, उनके घर में जब विश्राम करता हूँ, அவர்களோடு என் பாரத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் போது, उनके साथ जब मैं अपना बोझ बांट लेता हूँ, என் ஆத்துமாவில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறேன். मेरी प्राण में मैं बहुत बड़ा विश्राम पाता हूँ. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தருடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதல். हमारे लिए यहोवा का सम्मुख ही बहुत बड़ा विश्राम है. இயேசு சொன்னார், यीशु ने कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ए बोझ से दबे हुए लोगों, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், तुम सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुमको विश्राम दूंगा. இயேசு சமூகத்திலே வரும்போது அவர்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுக்கிறார். जब यहोवा के चरण स्थान में आते हैं तो वो हमको विश्राम देता है. கர்த்தருடைய பாதத்திலே வரும்போது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். जब हम परमेश्वर के चरण स्थान में आते हैं तो वो हमको विश्राम देता है, சமாதானத்தை தருகிறார். शांति देता है. ஆனால் தேவன் நமக்கு இளைப்பாறுதலை சமாதானத்தை தந்தாலே, भले परमेश्वर हमको विश्राम दे, शांति दे, உலகத்திலே நம் மனிதர்களாய் வாழுகிறபடினாலே इस दुनिया में हम एक इंसान के समान जीने के कारण நம்முடைய இருதயத்திலே துக்கம் மேற்கொள்ளும் போது, हमारे जीवन में जब भी दुख घेर लेता है, ஆவிக்குரியவர்களிடத்திலே நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. आत्मिक लोगों के साथ जब हम अपनी परेशानी को बांट लेते हैं तो हमारी आत्मा में एक छुटकारा मिलता है. நம்முடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அந்த குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். अपनी मन की बातें दूसरों एक उस परिवार से बांट लेते हैं அவர் தூங்கி இளைப்பாரி சமாதானத்தோடு கடந்து வருகிறார். और वहां पर सोकर खाकर पीकर विश्राम लेकर आते हैं. இப்படி ஊழியத்தின் பாதையிலே சில குடும்பங்களை கர்த்தர் இளைப்பாற பண்ணுகிற குடும்பமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ऐसे सेवकाई में परमेश्वर कुछ परिवारों को विश्राम देने वाला परिवार बनाकर रखा है. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? हमारा घर कैसा है? ஆண்டவருடைய பிள்ளைகள் பெத்தானியாவுக்கு இயேசு ஊழியத்துக்கு கடந்து போகும்போதெல்லாம் जब भी यीशु बेतानिया जाते थे, அந்த மரியாள் மார்த்தாள் வீட்டிலே போய் தங்குகிறார். उस मरियम और मार्ता के घर जाकर रहते थे. அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே போய் தங்குகிறார். उस मार्ता और मरियम के घर जाकर रहते थे. இயேசு நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டுமானால், यदि यीशु हमारे भी घर में आकर रहना है तो, அல்லது தேவனுடைய ஊழியர்கள் உங்கள் வீட்டிலே வந்து தங்க வேண்டுமானால், परमेश्वर के सेवक आपके घर में आकर रहना है तो, நம்முடைய வீடு மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற வீடா இருக்க வேண்டும். हमारा घर दूसरों को विश्राम देने वाला घर होना चाहिए. நம்முடைய வாழ்க்கை ஊழியர்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமானால், हमारा जीवन के द्वारा सेवकों के जीवन को विश्राम देने वाला हो. தேவனுடைய பிள்ளைகளுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள நம் நம்பிக்கைக்குள்ள மாத்திரமா இருக்க வேண்டும். अपना बोझ को बांट कर देने वाले एक भरोसा के योग्य होना है. சூனேமியாள் வீட்டுக்கு எலிசா கடந்து போகிறார். सुनेमवासी के घर में एलिया जाता है, एलिशा जाता है. அங்க போயிருக்கும் போது वहां जाते समय அந்த மனுஷன் தேவ மனுஷன் என்பதை அந்த சூனேமியாள் கண்டார். वो व्यक्ति ने पहचान लिया कि ये परमेश्वर का व्यक्ति है. அவன் போகும்போதெல்லாம் அந்த சூனேமியாள் வீட்டுக்கு போகிறார். जब भी वो जाता था सुनेमवासी के घर जाता था. சூனேமியாள் பார்க்கிறாள், सुनेमवासी स्त्री ने देखा, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற மனுஷன் தேவ மனுஷன் என்பதை காண்கிறேன். हमारे घर में जो भी हमेशा आता है ये व्यक्ति परमेश्वर का व्यक्ति है. ஆனபடினால் அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு இளைப்பாற வேண்டும். इसलिए हमारे घर में आते समय वो विश्राम पाना है. நம்ம வீட்டு மேல हमारे घर के ऊपर அவருக்கென்று ஒரு அறையை உண்டு பண்ணி, उसके लिए एक घर बनाकर அங்கே ஒரு கட்டிலும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கும் வைக்க வேண்டும். वहां पर उसके लिए एक मेज, दीवट और कुर्सी और काट डालना है. நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர்களுடைய இருதயம் இளைப்பாற வேண்டும். हमारे घर में जब वो आएंगे तो उनका मन में विश्राम होना है. நம்முடைய வீட்டுக்கு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும்.
வேண்டும். हमारे घर में जब आएंगे तो उनके मन में एक विश्राम होना है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கர்வாலி மரம் அது தேவ மனுஷனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தது. ये बांज वृक्ष जो है उस परमेश्वर के व्यक्ति को विश्राम दिया. நாம் மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். हम दूसरों को विश्राम देने वाले बनना है. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறேன். अपने आप को जांच कर देखेंगे. தேவ பிள்ளைகள் மனுஷர்கள் ஊழியர்கள் தேவ மனுஷராக இருந்தாலும் भले परमेश्वर के सेवक एक इंसान है. எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். एलिया के बारे में हम पढ़ते हैं. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. एलिया हमारे समान बोझ उठाने वाला व्यक्ति था. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. वो एक बहुत बड़ा नबी भी था. பிறப்பு வளர்ப்பு இல்லாத ஒரு மனுஷன். उसका कोई जन्म का उल्लेख नहीं, मृत्यु का कोई उल्लेख नहीं. திடீரென்று ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றவன். अचानक आहाब राजा के सामने आकर खड़ा हो गया. அப்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். वैसा परमेश्वर के द्वारा भेजा गया हुआ एक व्यक्ति. அப்பேற்பட்ட தேவ மனுஷன் वैसा परमेश्वर का व्यक्ति, அவனுடைய வாழ்க்கையின் கஷ்டம் வந்தது. उसके भी जीवन में तकलीफ आई. ஆனால் அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हमारे ही समान वो भी दुख भोगी था. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग விசுவாசிகள் எப்படியோ विश्वासी जैसे होते हैं, அப்படியே ஊழியர்களும் பாடுள்ளவர்கள் தான். वैसे ही सेवक लोग भी बोझ उठाते ही ஆனா हैं. ஊழியர்கள் நம்ம நிமித்தமா இளைப்பாற வேண்டும். लेकिन हमारे द्वारा सेवक लोग विश्राम पाना है. ஊழியர்கள் நம் நிமித்தமா அவருடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். सेवक लोग हमारे से अपना दुख बांट लेना है. இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நாம் இருக்கணும். आप लोग भरोसा के पात्र होना है. ஒரு ஆளை நம்பி நம்முடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்வோமேயானால் किसी व्यक्ति के भरोसे में जब हम अपना दुख बांट लेते हैं, அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். वो हमारे लिए प्रार्थना करने वाले होना है. நம்முடைய பாரங்களை சுமக்கிறவங்களா இருக்க வேண்டும். हमारे बोझ को उठाने वाले होना है. இன்னைக்கு மற்றவர்களை நம்பி நம்முடைய இருதயத்தின் பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் போது आज के दिन जब हम दूसरे पर भरोसा करके अपनी मन की बातें बताते हैं, அவர்கள் ஒன்றுக்கு 10 போய் தூற்றி वो திரிகிறார்கள். 1 का 10 बनाकर यहाँ वहाँ फैला देते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறுதலை கொடுக்கிறவங்களா இருக்கணும். परमेश्वर के लोग विश्राम देने वाले बनना है. சமாதானத்தை கொடுக்கிறவங்களா இருக்கணும். शांति देने वाले बनना है. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல उद्धार पाया हुआ शुरुआत में எனக்கு ஒரு சகோதரி ஐக்கியமா இருந்தார்கள். मेरे साथ एक बहन थी जो अधिक संगति में थी. அந்த சகோதரி நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தார்கள். मेरा आत्मिक जीवन की बढ़ोतरी में उनका मुख्य भाग था. அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள். वो परमेश्वर के लिए बड़ी तीव्रता से खड़े थे. எந்த ஒரு மனபாரமா இருந்தாலும் कोई भी मन का बोझ हो, அந்த சகோதரிடத்துல போய் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். मैं उस बहन से बोलती थी. அவர்களும் தங்கள் குடும்பத்தின் பாரங்களை என்னோடு சொல்லுவார்கள். वो बहन भी अपनी परिवार की बोझ मुझसे बताती थी. நாங்க தாராவி சர்ச்சுக்கு போகும்போது हम धारावी चर्च में जब जाते थे, நான் போன உடனே சகோதரி வருவார்கள். मैं जाते ही तुरंत वो बहन भी आ जाती थी. அங்க ராத்திரி நாங்க 9 மணிக்கு முழங்கால் படியிட்டால் रात को 9 बजे घुटना टेकते थे. கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் நாங்கள் கைபிடித்து ஜெபிப்போம். लगभग 3 बजे तक बीच सुबह 3 बजे तक दोनों हाथ पकड़कर प्रार्थना करते थे. அந்த சகோதரிடத்துல என் இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். वो बहन के पास जब अपने मन की बोझ बांट लेती थी तो मुझे बहुत बड़ा शांति मिलता था. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்வாலி மரமா இருக்கிறோமா? क्या हम दूसरों को विश्राम देने वाले बांज वृक्ष के समान हैं? மற்றவர்களை வேதனைப்படுத்துறவங்களா இருக்கிறோமா? क्या दूसरों को दुख ही देने वाले इंसान हैं? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखिए. இன்றைக்கு अनेक விசுவாச வீடுகள், आज कई विश्वासियों का घर, அல்லது अनेक குடும்பங்கள், आज कई परिवार தேவனுடைய ஊழியர்கள் அங்கு போகும்போது वहां पर जब परमेश्वर के सेवक जाते அந்த हैं, வீட்டை விட்டு வெளியே கடந்து வரும்போது उस घर छोड़कर जब बाहर निकलते हैं அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. तो बहुत ही दुखी होकर आंसू बहा के आना पड़ता है. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் சரியில்லை. ऐसे लोगों का जीवन का नींव सही नहीं है. இப்படிப்பட்டவர்களுடைய மனம் திரும்புதல் சரியில்லை. ऐसे लोगों का मन फिराव सही नहीं है. அவருடைய பிள்ளைகள் நம்முடைய அஸ்திபாரம் சரியா இருக்க வேண்டும். हमारा नींव सही होना है. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்க हमारा வேண்டும். जीवन दूसरों को विश्राम और शांति देना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது இந்த கர்வாலி மரம். दूसरों को विश्राम देता है ये बांज वृक्ष. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறதா இருக்க. हमारा जीवन इस प्रकार दूसरों को विश्राम देने वाला एक जीवन हो. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களேயானால் आप यदि पवित्र शास्त्र में पढ़ोगे, ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति की पुस्तक அதனுடைய 35வது அதிகாரம் उसका 35वां अध्याय
ஆதியாகமம் 35வது அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 35वां अध्याय அந்த 8வது வசனத்தை வாசிப்பீங்க उसका 8वां वचन को यदि पढ़ेंगे। रिबेका की दूध पिलाने हारी दाई दबोरा मर गई और बेतेल के बांज वृक्ष के निचले भाग में उसकी मिट्टी दी गई और उस बांज वृक्ष का नाम अल्लोन बकूत रखा गया। ரெபேக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து रिबेका का दाया दबोरा मर गई, பெத்தேலுக்கு சமீபமா இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள்। और बेतेल के पास जो एक बांज वृक्ष के नीचे भाग में उसकी मिट्टी दी गई। ரெபேக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள்। रिबेका का दाई दबोरा जब मर गई तब बेतेल के बांज वृक्ष के नीचे भाग में उसकी मिट्टी दी गई। தெபொராளை குறித்து நாம் வாசிக்கிறோம்। दबोरा के बारे में हम पढ़ते हैं। ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் ईसा की पत्नी रिबेका, அந்த ரெபெக்காளுக்கு வேலைக்காரியாக அல்லது தாதி பெண்ணாக அவள் அனுப்பப்பட்டாள்। रिबेका का एक दाई जो थी वो दबोरा जो थी, தாதி என்று சொல்லும்போது அவளுக்கு வேலைக்காரியாக அனுப்பப்பட்டாள்। दाई का मतलब उसके लिए सहकर्मी के रूप में भेजी गई थी। ரெபெக்காளுக்கு வேலைக்காரியா இருந்த இந்த தெபொராள் रिबेका का जो सहकर्मी ये दबोरा थी, அவளுக்கு அடுத்து வந்த சந்ததியாகிய ராகேல் லேயாள் இவர்களுக்கும் அவள் வேலைக்காரியா இருந்திருக்கிறாள்। उसके अगले पीढ़ी में आए हुए राहेल और लिया की भी ये सहकर्मी थी। இது வேதத்தில் எழுதப்படவில்லை, ये पवित्र शास्त्र में नहीं लिखा गया है, ஆனால் நான் வாசிக்கும் போது लेकिन हम पढ़ते हैं ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் रिबेका की दाई दबोरा அவள் மரித்து கர்வாலி மரத்தண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டாள்। वो मर गई और बांज वृक्ष के नीचे भाग में मिट्टी दी गई। லேயாளுக்கு 2 தாதிமார்கள் இருந்தார்கள், लिया के 2 दाई थे ராகேலுக்கு 2 தாதிகள் இருந்தார்கள், और राहेल के भी 2 दाई थे। அவர்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, उनका नाम वहां पर लिखा गया है, ஆனால் ரெபெக்காளின் தாதி பெயர் எழுதப்படவில்லை। लेकिन रिबेका की दाई का नाम नहीं लिखा गया है। ரெபெக்காளுடைய காலத்துக்கு பிறகு रिबेका के दिन के बाद அந்த லேயாள் ராகேல் இவர்களுக்கும் அவள் பணிவிடைக்காரியா இருந்திருக்கிறாள்। वो राहेल और लिया के भी दाई थी। அவள் உயிரோடு இருந்த நாட்களில் அவளுடைய பெயர் வெளியே தெரியவில்லை, जब तक वो जिंदा थी तब तक उसका नाम नहीं दिखाया गया, ஆனால் அவள் மரித்த போது அங்கே அவளுடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது। लेकिन जो वो मर गई तब उसका नाम वहां पर लिखा गया है। ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் रिबेका की दाई दबोरा இவள் மரித்து கர்வாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டாள்। ये जब मर गई तो बेतेल में बांज वृक्ष के नीचे भाग में मिट्टी दी गई। அவளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்। हमारा भी जीवन इसी प्रकार होना है करके परमेश्वर कहता है। இந்த தெபொராள் மரித்த பிறகு அவளுடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது। ये तबोरा का नाम मरने के बाद घोषित किया गया। நம்முடைய பாலும் தேனும் என்று ஒரு பத்திரிகை வெளிவந்தது। आप जानते होंगे एक पत्रिका प्रकाशन हुआ था जिसका नाम था पालुम तेनुम। பாலும் தேனும் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, एक पत्रिका जिसका नाम था पालुम तेनुम। அதை எழுதுனது பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் எழுதுவார்கள்। उस पत्रिका का जो मुख्य लेखक थे वो पास्टर स्टीबन जी थे। அவங்க மாதம் மாதம் அந்த பத்திரிகை ஒழுங்கா வரும், महीना महीना वो पत्रिका मिलता था सही तरह से। அந்த பத்திரிகை எழுதுவது பாஸ்டர் ஸ்டீபன்। वो पत्रिका का लेखक जो थे वो पास्टर स्टीबन जी थे। அவர் விசுவாசத்தில் உறுதியா இருந்த ஒரு தேவ மனுஷன்। वो विश्वास में बहुत ही स्थिर थे। அவர் மரித்த பிறகு वो जब मर गए அவரை குறித்து மரித்தும் பேசுகிறார், उनके बारे में वो मरने के बाद भी बातें कर रहा है। மரித்தும் பேசுகிறார் என்கிற தலைப்பிலே ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது। मरने के बाद भी बात कर रहा है, इस शीर्षक में एक पुस्तक का विज्ञापन किया गया। உயிரோடு இருக்கும்போது जब तक जिंदा था அவருடைய பெயர் பிரஸ்தாபம் ஆவதை பார்க்கிலும் उसका नाम प्रस्ताव होने से बढ़कर மரித்த பிறகு என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் ஆவது ஒரு பெரிய ஆசீர்வாதம்। मरने के बाद नाम का प्रशंसा होना और अधिक उत्तम है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर के लोग हमारा जीवन किस प्रकार है? இன்னைக்கு अनेகரை குறித்து சொல்லுவார்கள், आज कई लोगों के बारे में बोलेंगे, அவன் இருந்தும் கெடுத்தான், वो जब था तब भी बिगाड़ा, அவன் இறந்தும் கெடுத்தான், वो मरने के बाद भी बिगाड़ दिया। அவன் இருந்தும் கெடுத்தான் இறந்தும் கெடுத்தான் என்று சொல்வார்கள்। जिंदा होते हुए भी बिगाड़ा, मरने के बाद भी बिगाड़ा। நம்முடைய வாழ்க்கை இருந்தும் கெடுக்கிற வாழ்க்கையை
இறந்து கெடுக்கிற வாழ்க்கை அல்ல. हमारा जीवन होते हुए भी बिगाड़ना और मरते हुए भी बिगाड़ना नहीं होना है. இருக்கும் போதும் ஆசீர்வாதம், மரித்த பிறகும் பேசுகிற ஒரு வாழ்க்கை. होते समय भी आशीर्वाद से रहना है, मरने के बाद भी आशीर्वाद से रहना है. பாஸ்டர் ஸ்டீபன் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதப்பட்ட புஸ்தகத்துக்கு பெயர் மரித்தும் பேசுகிறார். पास्टर जी स्टीबन जी के द्वारा प्रकाशन किया गया हुआ पत्रिका का शीर्षक इस प्रकार था कि मरने के बाद भी बातें कर रहा है. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ऐसा ही जीवन परमेश्वर हम हर एक को जीना चाहता है. அதாவது தெபொராளுடைய பெயர் மறைக்கப்பட்டிருந்தது. दबोरा का नाम छुपाया गया था, அவள் மரித்த போது அவளுடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. लेकिन मरने के बाद उसका नाम प्रकाशन हुआ. அவள் 2 சந்ததிக்கு வேலை செய்திருக்கிறாள். वो 2 पीढ़ियों में काम किया है. அப்படியானால் அவள் எவ்வளவு உண்மையாக இருந்திருப்பாள். इसका मतलब वो कितनी सच्ची थी. இன்றைக்கு ஒரு வேலைக்காரர்கள் என்று சொல்லும்போது आज के दिन एक नौकर कहते समय கூடி போனால் 5 வருஷம் கூட ஒரு குடும்பத்திலே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ज्यादा से ज्यादा 5 साल तक टिकते नहीं அந்த हैं. குடும்பத்திலே அவர்கள் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறபடினாலே उस परिवार में सच्चाई से न रहने के कारण அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். वो उस घर से बाहर निकाल दिया जाते ஆனா हैं. தெபொராள் தன் வேலையில் உண்மை உள்ளவளா இருந்திருக்கிறாள். लेकिन तबोरा अपने काम में बहुत ही सच्ची थी. அவள் உண்மை உள்ளவளா இருந்தபடியினால் वो सच होने के कारण ரெபெக்காள் காலத்தில் மட்டுமல்ல, सिर्फ रेबेका के दिनों में नहीं, அந்த ராகேல் லேயாள் காலத்திலேயும் அவள் வேலைக்காரியா இருந்திருக்கிறாள். राहेल और लिया के दिनों में भी वो सहकर्मी थी. அவள் கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा, ஆண்டவர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा, அவளுடைய பெயர் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை. उसका नाम अभी तक बाहर नहीं बताया गया அவரால் அவளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. और उसका नाम प्रकाशन किए बिना भी नहीं रह पाया. அதனால் அவள் மரித்த போது கர்த்தருடைய பெயரை பிரஸ்தாபிக்கிறார். इसलिए जब वो मरी तो उसका नाम वहां पर प्रकाशन किया गया. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறைந்து கனி கொடுக்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के लोग हमारे जीवन में गुप्त में या छुप कर फल देने के अनुभव होना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப உண்மை உள்ளவர்களாய் நாம் இருந்தால் यदि हम विश्वास योग्य बने रहेंगे, நம்முடைய பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்று சொல்லி விரும்பாதிருந்தால், अपना नाम प्रकाशन का वो मूल्य न जानते रहेंगे, கர்த்தருக்காய் தேவனுடைய பிள்ளைகளை மறைந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், परमेश्वर के लिए छुप कर फल देने वाले होंगे, கர்த்தர் நம்மை பிரஸ்தாபப்படுத்துவார். परमेश्वर खुद प्रशंसा करेगा. அதனால தான் வேதத்தில் சொல்லுகிறார், इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है, உன் ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கணும், तेरी प्रार्थना गुप्त में हो, உன் உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கணும், तेरी उपवास गुप्त में हो, நீ கொடுக்கிற காரியம் அந்தரங்கமாய் இருக்கணும். तुम जो भी देते हो वो गुप्त में हो. நீ அந்தரங்கமாய் கிரியை செய்தால் तुम यदि गुप्त में क्रिया करोगे, கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். तुझे परमेश्वर बाहरी रूप से उत्तर देगा. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கணும். हमारी प्रार्थना गुप्त में हो. வேதபாரகர் பரிசேயர் செய்கிறது போல நம்முடைய ஜெபம் இருக்க கூடாது. सदस्यों फरिसियों के समान हमारी प्रार्थना नहीं होना है. பொதுவாக தேவ சபையிலே கூடி வந்து ஜெபிக்கும் போது தேவ பிள்ளைகளோடு நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போது परमेश्वर की कलीसिया में इकट्ठा होते समय जब आवाज उठाकर प्रार्थना करते हैं, அது அப்படி ஜெபிக்க வேண்டும். वैसा प्रार्थना करना है. சபையாய் கூடி வரும்போது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். कलीसिया में इकट्ठा होते समय आवाज उठाकर प्रार्थना करना है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது जब हम आवाज उठाकर प्रार्थना करेंगे, நமக்குள்ளே ஜீவன் இருக்குமே, ஆனால் हमारे अंदर यदि जीवन हो, அது மற்றவர்களுக்குள்ளேயும் பிரவேசித்து वो दूसरों के अंदर भी प्रवेश होकर மற்றவர்களையும் ஜெபத்திலே உற்சாகப்படுத்துகிறது. दूसरों को भी प्रार्थना में उत्साह करता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ளே கடந்து போகிறது. अभिषेक पाए हुए लोग जब प्रार्थना करते हैं तो वह अभिषेक दूसरों के अंदर भी प्रवेश करता है. ஆனால் தம் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபம் हमारा व्यक्तिगत जीवन, அது அந்தரங்கமாய் இருக்கணும். व्यक्तिगत जीवन की प्रार्थना गुप्त में हो. நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது जब हम गुप्त में प्रार्थना करेंगे, கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார். हमारा पिता परमेश्वर बाहरी रूप से प्रकट उत्तर தேவனுடைய देगा. ஆலயத்துக்குள் பிரவேசித்த அன்னாள் जो हन्ना परमेश्वर के मंदिर में प्रवेश की, அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். वो आंसू बहाकर प्रार्थना की. அவள் உதடுகள் மாத்திரம் அசைகிறது. केवल उसकी ओटे हिल रहे थे. அவள் என்ன ஜெபிக்கிறாள் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. वो क्या प्रार्थना कर रही है उसे कोई नहीं जानता था. அந்தரங்கமாய் ஜெபிக்கிறாள். बड़े गुप्त में प्रार्थना कर रही थी. அந்தரங்கமாய் ஜெபித்த அன்னாளுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுத்தார். गुप्त में प्रार्थना किया हुआ हन्ना को परमेश्वर ने बाहरी रूप से उत्तर दिया. கர்த்தர் பதில் கொடுத்த போது जब परमेश्वर ने उत्तर दिया,
அந்த குழந்தை பால் மறந்த போது तब वो बच्चा जब दूध पीना छोड़ दिया, அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு தேவாலயத்துக்கு வருகிறார். उस बच्चे को ले आकर परमेश्वर के मंदिर में आया, அங்கே இருக்கிற ஏலியிடம் போய் விடுகிறாள். वहां पर के एली के पास दिया। அந்த ஏலி ஒரு பிரதான ஆசாரியன். वो एली एक महायाजक था। அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் போய் சொல்லுகிறாள், उस एली के पास महायाजक जो था उनके पास बताया, நான் மது குடித்து வெறித்திருக்கிறேன் என்று நீர் என்னை நினைத்தீர். तुमने तो सोचा था कि मैं नशे में बेहोश हूँ, ஆனால் நான் மதுபானம் குடித்து வெறித்து இருக்கவில்லை. लेकिन मैं मद पीकर नशे में नहीं थी। இந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன். इसी बच्चे के लिए मैंने प्रार्थना किया था। கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு இந்த பிள்ளையை தந்தார். परमेश्वर ने मेरी प्रार्थना सुनकर इस बच्चे को दिया है। நான் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டபடியினால் मैंने परमेश्वर से मांग कर पा लिया, इसलिए இதை நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன். इसे मैं परमेश्वर को ही देती हूँ। தேவனுக்கென்று வெளியரங்கமாய் இவளுக்கு பதில் செய்கிறார். बाहरी रूप से परमेश्वर के लिए क्रिया किया। அல்லேலூயா. हालेलुया। அந்தரங்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார். गुप्त में जो प्रार्थना करते हैं उसे परमेश्वर बाहरी रूप से प्रकट करता है। நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். हमारी प्रार्थना गुप्त में हो। அந்தரங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரும்போது जब गुप्त प्रार्थना को परमेश्वर जवाब देता है, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर के नाम को हमें महिमा करना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक பெற்றோர்கள் आज कई पालक உள்ளத்தின் ஆழத்தில் அந்தரங்கமா ஜெபிப்பார்கள். भले दिल मन से गुप्त में बातें प्रार्थना करेंगे, பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கணும், बच्चे अच्छा मार्क लेना चाहिए, நல்ல மார்க் எடுக்கணும். मार्क अच्छा लेना चाहिए। அந்தரங்கமா ஜெபிக்கிறார்கள். गुप्त में प्रार्थना करते हैं, கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும் போது परमेश्वर जब बाहरी रूप से उत्तर देता है, அந்த எடுத்திருக்கிற மார்க்க சொல்வதற்கு அவ்வளவு பயப்படுகிறார்கள். वो मार्क बताने के लिए बहुत डरते हैं। ஜெபிக்கிறார்கள், நல்ல மார்க் எடுக்கணும். प्रार्थना तो करते हैं कि अच्छा मार्क लेना चाहिए, பரீட்சைக்கு முந்தின நாள் வந்து ஜெபித்து விட்டு போகிறார்கள். परीक्षा के एक दिन पहले भी आकर प्रार्थना करके जाते हैं, ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாவது பரீட்சையில தேர்ச்சி அடைந்த பிறகு சாட்சி சொல்வதில்லை. लेकिन जो भी बच्चा पास हो जाने के बाद परमेश्वर का नाम का महिमा नहीं करते, बताते नहीं हैं। குறைந்த மார்க்கோ நிறைய மார்க்கோ, भले अच्छा मार्क हो या कम मार्क हो, ஒரு வருஷம் கட்டின ஃபீஸ் வீணாகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தாரு. साल भर भरा हुआ फीस को नष्ट तो परमेश्वर नष्ट न होने से बचाया। ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சி சொன்னேன். परमेश्वर के नाम की महिमा के लिए गवाही बताए तो क्या हुआ? பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்துல ஒரு ஆசை இருக்கு. पालक के हर्रे के मन में एक बहुत बड़ा विचार होगा என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும். कि मेरा बच्चा अच्छा मार्क लेना चाहिए। அந்தரங்கத்துல ஜெபித்தால் गुप्त में जब प्रार्थना करते हैं, அவங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். उस प्रार्थना को परमेश्वर सुनकर जवाब देता है। பிள்ளைகள் எடுத்த மார்க்க வெளியே சொல்வதற்கு என்ன வெக்கம்? बच्चे जो मार्क लेते हैं उसे बाहर बताने में क्या शर्म है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है, கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करते हैं, வேலைக்காக ஜெபிக்கிறோம். जरूरत के लिए प्रार्थना करते हैं, வேலைக்காக ஜெபிக்கிறோம். नौकरी के लिए प्रार्थना करते हैं, உத்தியோகத்துக்காக ஜெபிக்கிறோம். उद्योग के लिए प्रार्थना करते हैं। கர்த்தர் நமக்கு பதில் தரும்போது जब परमेश्वर हमें जवाब देता है, அது வெளியரங்கமாய் அறிக்கையிட என்ன பயம்? उसे बाहरी रूप से प्रकट करने में क्या डर है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை வெளியரங்கமாய் மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு परमेश्वर के लोग जो बाहरी रूप से परमेश्वर के नाम को महिमा करते हैं, அந்தரங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். गुप्त प्रार्थना का परमेश्वर जवाब देगा। அந்தரங்கமாய் ஜெபிக்கிற அநேகர் தங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதில்லை. जो गुप्त में प्रार्थना करते, कई लोग अपनी प्रार्थना का जवाब नहीं पा रहे हैं। காரணம் என்னவென்றால் इसका कारण क्या है? தங்களுடைய இச்சை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். अपनी इच्छा पूरा होने के लिए प्रार्थना करते हैं, தங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். अपना मनमानी पूरा होने के लिए प्रार्थना करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அந்தரங்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोग हम गुप्त में प्रार्थना करना है। நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கணும். हमारी प्रार्थना गुप्त में हो। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा है, உன் உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கணும். तेरा उपवास गुप्त में हो। நீ உபவாசம் பண்ணும்போது जब तुम उपवास करे, மாயக்காரரை போல உன் முகத்தை வாட பண்ணாதே. तुम जो अपने चेहरे को मुरझाते हुए नहीं दिखाना, உன் முகத்தை நீ வாட பண்ணாதே. अपने चेहरे को मुरझाना नहीं, நல்ல எண்ணெய் अच्छा तेल लगा, உன் தலைக்கு எண்ணெய் குறையாது இருக்கட்டும். तेरे सिर पर तेल का कमी ना हो, உன் முகம் வாட கூடாது. लेकिन तेरा चेहरा सूखा हुआ नहीं दिखना है, தலையில எண்ணெய் குறைய கூடாது. सिर पर तेल कम नहीं होना है। अनेक उपवासம் இருக்கிறார்கள். कई लोग उपवास रखते
हैं, தேவனுடைய பிள்ளைகள் வெளியரங்கமாய் அறிக்கையிடுகிறார்கள். बाहरी रूप से बताते हैं 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், 40 दिन उपवास, 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், 21 दिन उपवास, நான் மௌன விரதம் இருக்கிறேன். मैं मौन व्रत रखा हूँ। தங்கள் உபவாசத்தை வெளியரங்கமாக்கும் போது अपनी उपवास को बाहरी रूप से जब प्रकट करते हैं, அந்த உபவாசத்துக்கு பிரதிபலனே இல்ல. उस उपवास का कोई प्रतिफल नहीं। இயேசு சொன்னார், உன் அந்த உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கும் பொருட்டு यीशु ने कहा है कि तेरा उपवास गुप्त में हो। உன் தலைக்கு எண்ணெய் தேய்த்து உன் முகத்தை நீ வாட பண்ணாத. तू उपवास के समय अपने सिर पर तेल कम नहीं करना और तेरे मुंह को सुखाना नहीं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கும் போது हमारा उपवास जब गुप्त में होगा, உபவாசத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தால் उपवास को समाप्त करके जब बाहर निकलेंगे, கர்த்தர் நம்மை தம்முடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்புவார். परमेश्वर हमें अपने अभिषेक और सामर्थ से भर देगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுடைய உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கணும். आपकी उपवास गुप्त में हो। இந்த தெபொராள் 2 சந்ததிக்கு அவள் வேலை செய்தாலும் ये दबोरा भले ही 2 पीढ़ियों में काम की है, அவளுடைய வாழ்க்கை அந்தரங்கமாய் இருந்தது. उसका जीवन बहुत ही गुप्त में था, அவளுடைய பெயர் மறைந்து இருந்தது. उसका नाम छुपाया गया था। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பெயர் மறைந்திருந்தாலும் भले हमारा भी नाम छुपाया गया हो, ஆண்டவருடைய பிள்ளைகள் மறைந்திருந்தாலும் கர்த்தருக்காய் கடி கொடுக்க வேண்டும். भले हम छुपाए गए हो फिर भी चुप कर परमेश्वर के लिए फल देना है। நாம் செய்கிற நன்மை மறைந்திருக்க வேண்டும். हम जो भलाई करते हैं वो छुपाया जाना நீ है। செய்கிற நன்மை அந்தரங்கமாய் இருக்கும் பொருட்டு तुम जो भलाई करते हो वो गुप्त में किया जाए। நீ உன் வலதுகரம் செய்வதை உன் இடதுகரம் அறியாதிருப்பதாக. तेरा दाहिना हाथ जो करता है वो बाया हाथ न जाने। அல்லேலூயா. हालेलुया। 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 ரெபெக்காள் மரித்தபோது கர்வாலி மரத்தடியிலே புதைக்கப்பட்டாள். रिबेका की दाया जब दबोरा मर गई तब बांज वृक्ष के निचले भाग में मिट्टी दी தேவனுடைய गई। பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் மறைந்திருக்குமேயானால் हमारा भी जीवन यदि परमेश्वर में छुपा हुआ रहेगा, கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய பெயரை மறைத்து இருக்க விட மாட்டார். परमेश्वर कभी हमारे नाम को नहीं छुपाएगा। நாம் கர்த்தருக்குள் மறைந்திருந்தால் हम जब परमेश्वर में अपने आप को छुपा लेंगे, ஏற்ற காலமும் சமயம் வரும்போது ठीक समय पर आने पर கர்த்தர் நம்முடைய பெயரை பிரஸ்தாபமாக்குவார். परमेश्वर हमारे नाम को प्रस्ताव करेगा, கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துவார். परमेश्वर हमारे नाम को आदर करेगा। ரெபெக்காளின் பெயர் அறிவிக்கப்படவில்லை. रिबेका का दबोरा का नाम नहीं बताया गया। நம்முடைய வீட்டு குழந்தைகள் பிறக்கும் போது हमारे घर में जब बच्चा होता है, பிள்ளைகள் பிறக்கும் போதே பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறேன். बच्चे के जन्म होने पर तुरंत नाम रखते हैं, அந்த பிள்ளையின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறேன். उस बच्चे को नाम से बुलाते हैं। ஆனால் இந்த தெபொராள் அங்கே 2 சந்ததிக்கு வேலை செய்கிறாள். लेकिन ये तबोरा 2 पीढ़ियों में काम की, தெபொராளுடைய பெயர் வெளியே வரவில்லை. लेकिन तबोरा का नाम बाहर नहीं बताया गया। அவள் மரிக்கும் போது மரித்த பிறகுடைய பெயரை சொல்லுகிறார். उसे मरने के बाद उसका नाम लिखा गया है। இந்த கர்வாலி மரம் ये बांज वृक्ष மறைந்து செயல்படுகிற சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. क्रिया कर चुप कर क्रिया करने वाली स्वभाव को प्रकट करती தேவனுடைய है। பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் மறைந்திருக்க வேண்டும். परमेश्वर के लोग हमारा भी जीवन परमेश्वर में गुप्त होना நம்முடைய है। ஜெபம் மறைந்திருக்க வேண்டும். हमारी प्रार्थना परमेश्वर में गुप्त होना நம்முடைய है। உபவாசம் மறைந்திருக்க வேண்டும். हमारी उपवास गुप्त में होना நாம் है। செய்கிற நன்மைகள் மறைந்திருக்க हम வேண்டும். जो भी भलाई करते हैं वो गुप्त में होना है। இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மறைமுகமாய் நாம் கிரியை செய்யும் போது इस प्रकार हम चुप कर जब क्रिया करेंगे, நாம் மறைந்திருக்கும் போது हम जब छुपे हुए रहेंगे, கர்த்தர் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். तब परमेश्वर हमारे नाम को प्रस्ताव करेगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम परमेश्वर के लोग कैसे हैं? ஒரு சின்ன வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. एक हंसी के लिए कहानी है। ஒரு ஜெப வீடு கட்டுனாங்க. एक प्रार्थना घर बनाया गया। அந்த ஜெப வீடு கட்டும் போது वो प्रार्थना घर जब बनाया गया, ஒரு நபர் அந்த ஜெப வீட்டுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டாரு. एक व्यक्ति ने उस प्रार्थना घर के लिए एक ट्यूबलाइट खरीद के दिया। அந்த டியூப் லைட் நான் தான் வாங்கி போட்டேன் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியணும். ये ट्यूबलाइट मैंने ही खरीद के दिया, ये मेरा नाम सबको ही जानना है। அதனால அந்த டியூப் லைட் பட்டியில பேர் எழுதினார். इसलिए उस ट्यूबलाइट के पट्टी में अपना नाम लिख दिया। அங்க எழுதினார் நேசமணி பொன்னையா அப்படின்னு எழுதினார். उसमें नाम अपना लिखा कि नेसमणि पुन्नैया। நேசமணி பொன்னையா அப்படின்னு சொன்னா தமிழ் ஆட்களுக்கு புரியும் நேசமணி பொன்னையா அப்படின்னா. तमिल भाषा में उसका नाम है नेसमणि पुन्नैया। ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்தார். उस एक विदेशी वाला वहां पर आया। அவர் அந்த டியூப் லைட்ல
டியூப்லெட்ல எழுதின பேரை வாசிக்கிறாரு. उन्होंने उस ट्यूबलेट में लिखा हुआ नाम पढ़ा. நேசமணி பொன்னையா उन्होंने ऐसा पढ़ा, मीन्स नेसमणि पुन्नया, वो नाम को इस प्रकार पढ़ा. அவர் வாசிக்கிறாரு. उन्होंने पढ़ा நம்ம பிள்ளைகள் எழுத்து கூட்டி வாசிக்கும்ல அதே போல. जैसा हमारे बच्चे अक्षर जोड़ जोड़ कर पढ़ते हैं. நாசமானி போனியான்னு வாசித்தாரு. उन्होंने पढ़ा कि तू क्या नासमा, तू क्या मतलब तू नष्ट हो गया. நாசமானி போனியான்னு வாசிக்கிறாரு. उन्होंने उसका मतलब ऐसा पढ़ा कि तू नाश हो गया. தேவனுடைய பிள்ளைகள் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். ऐसे ही कुछ लोग होते हैं. நம்முடைய கிரியைகள் அந்தரங்கமா இருக்கணும். हमारी क्रिया गुप्त में हो. நம்முடைய கிரியைகள் அந்தரங்கமா இருக்கும்போது हमारी क्रिया जब गुप्त में होगी கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். तब परमेश्वर हमारा आदर करता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்பு. और एक वचन पढ़ेंगे. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 2 சாமுவேலின் புத்தகம் दूसरे शमूएल की पुस्तक அதனுடைய 18வது அதிகாரம், उसके 18वां अध्याय. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் दूसरे शमूएल की पुस्तक 18वां अध्याय அல்ல 9வது வசனத்தை வாசிங்க. उसके 9वां वचन पढ़िए. தாவீது சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டார். दाऊद अब्शलोम जो है वो दाऊद के जनों का भेंट हो गई. அப்சலோம் தாவீதுடைய குமாரன். अब्शलोम जो है वो दाऊद का पुत्र था. தாவீதுடைய மகன் அப்சலோம். दाऊद का पुत्र अब्शलोम. ஆனா தாவீதுக்கு இந்த அப்சலோம் வந்து எதிரியாய் மாறினார். लेकिन ये अब्शलोम दाऊद का विरोध बन गया. அங்க வேதத்தில் வாசிக்கிறோம். इसलिए पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அவன் சன்னல் பின்னலாய் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் வழியாய் கடந்து வந்த போது वो जब एक बड़े बांज वृक्ष के घनी डालियों के नीचे से गया அவனுடைய தலைமுடி அந்த கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டது. उसका सिर उस बांज वृक्ष के नीचे से वृक्ष में கர்வாலி अटक गया. மரத்திலே அவனுடைய தலைமுடி மாட்டிக்கொண்டதினால் उसका सिर उस बांज वृक्ष में अटक जाने के कारण கழுதை அவனை விட்டுட்டு ஓடிட்டு वो गधा खच्चर उसे छोड़कर निकल गया அவனுடைய தலைமுடி கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு தொங்குறான். और उसका सिर बांज वृक्ष में अटक जाने के कारण उधर ही लटका रह गया. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு தொங்க காரணம் என்ன? उस बांज वृक्ष में अटक कर वहां पर लटके रहने का कारण क्या है? அவனுக்குள்ள ஒரு பெருமை தன் தலைமுடியை குறித்து. उसके अंदर एक घमंड था अपने बाल का. அவனுடைய பெருமை தலைமுடியை குறித்து இருந்தபடினாலே उसको अपने बाल का घमंड था, इसलिए அந்த பெருமை அவனுக்கு அழிவுக்கு நேராய் வழி நடத்தினது. कोई घमंड उसे नाश की ओर ले गई. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தலைமுடி நன்றாக தந்திருப்பாரையானால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். यदि परमेश्वर ने हमको अच्छा बाल दिया है तो परमेश्वर को धन्यवाद बोलिए. இன்னைக்கு अनेक தங்கள் தலைமுடியை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். आज कई लोग अपने सिर का बाल का घमंड करते हैं. அநேகருக்கு இந்த தலைமுடி வளர்ப்பதில் ஒரு பெரிய இஷ்டம் பெருமை. कई लोगों को बाल बढ़ाने में बहुत गर्व है. அந்த தலைமுடி அப்படியே தூக்கி தூக்கி விடுறதுல ஒரு பெரிய பெருமை. उस बाल को ऐसे ऊपर उठा उठा कर छोड़ने में एक घमंड है. அந்த தலைமுடியை கையை வச்சு தூக்கி தூக்கி விடுகிறவர்கள் जो अपने बालों को हाथों से उठाते हैं அந்த தலைமுடி ஒரு நாள் மொட்டையாவே போயிருது. एक दिन वो सिर जो है गंजा गिर जाता है. ஏன்னா அந்த தலைமுடியை குறித்து அவங்களுக்கு ஒரு பெருமை. क्योंकि उनको सिर की बाल का घमंड है. அந்த தலைமுடி தங்களுக்கு ஒரு அலங்காரமா இருக்கிறது என்ற ஒரு பெருமை. उनको ये विचार है कि ये सिर का बाल मेरे लिए अलंकार है. பெண்களுக்கு தலைமுடி அலங்காரமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि स्त्रियों के लिए सिर का बाल बड़ा अलंकार है. தலைமுடி என்பது ஒரு மனுஷனுக்கு அலங்காரத்தை உண்டாக்குகிறது. सिर का बाल किसी मनुष्य को सुंदरता बढ़ाती है. இந்த அலங்காரத்தை குறித்து ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்தது. इस अलंकार के विषय एक बड़ा घमंड था इस अब्शलोम के अंदर. இந்த அப்சலோம் தன் தலைமுடியை குறித்து பெருமை பாராட்டுகிறான். ये अब्शलोम अपने सिर की बाल के विषय घमंड करता था. அவன் மேன்மை பாராட்டின தன் தலைமுடியே அவனுக்கு அழிவாய் உண்டாயிற்று. उसने जिस बाल का घमंड किया वही बाल के कारण वो अटक गया. வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அவன் வருஷந்தோறும் தன் தலைமுடியை வெட்டுவார். वो साल भर में एक बार अपनी बाल को काटता था. அது அந்த காலத்துல இருந்த நிறைக்கு 200 நிறையா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि उन दिनों की वजन में वो 200 की वजन था. அப்ப 200 நிறை காணப்படுகிறது. उसका भरपूरी 200 भरपूरी था. அவ்வளவு தலைமுடி அவனுக்கு இருந்தது. उतना बाल उसे था. ஆனா அவனுடைய மேன்மை பாராட்டுதல் பெருமை எல்லாம் தலைமுடியில இருந்தது. उसका गर्व उसका घमंड सब उस सिर के बाल पर था. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மேன்மை
வேண்டும். हमें घमंड करना हो तो सिर्फ हमें परमेश्वर यीशु मसीह के बारे में ही घमंड करना है. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் நம்முடைய சிலுவையை குறித்து இருக்க வேண்டும். हमारा गर्व केवल हमारी क्रूस के प्रति होना है. இப்ப அந்த கர்வாலி மரத்தை நாம் கேட்டிருப்போமேயானால் यदि बांज वृक्ष के बारे में हम पढ़े हैं, அந்த கர்வாலி மரம் அப்சலோமை குறித்து சொல்லி वो बांज वृक्ष जो है अब्सलोम के बारे में कहेगा. இந்த அப்சலோம் தன் தகப்பனுக்கு எதிரியாய் எழும்பினவன். ये अब्सलोम अपने पिता का विरोध उठा था. தேவனுடைய பிள்ளைகள் அப்சலோம் தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினவன். अब्सलोम अपने पिता दाऊद के विरोध उठा था. இவன் ஒரு மோசமான மகன், और एक बुरा लड़का था. நன்றி கெட்ட மகன், वो एक धन्यवाद भूला हुआ व्यक्ति था. தகப்பனுக்கு விரோதியாய் எழும்பினவன். पिता का विरोधी बन गया. இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். आज कई लोग होते हैं, ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் மோசமானவர்களாய் இருக்கிறார்கள். कई लोग बहुत ही बुरे होते हैं, நன்றி கெட்டவர்களாய் இருக்கிறார்கள். किया हुआ भलाई को भूल जाते हैं, தகப்பனுக்கு விரோதியாய் எழும்புகிறார்கள். पिता के विरोधी हो जाते हैं. அவன் விரோதியாய் எழும்பினாலி भले वो विरोधी हो, தகப்பனுக்கு நன்றி கெட்டவனாய் இருந்தாலி भले पिताजी का भलाई भूल गया हो, தகப்பனுக்கு மோசமானவனாய் இருந்தாலி भले वो पिताजी का विरोध उठा हो. வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, உலகத்துல சொல்லுவார்கள், दुनिया में कहावत है பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. कि जन्माया हुआ पालक का मन बहुत ही कोमल होता है और बच्चे का मन बहुत ही कड़क होता है. அந்த பிள்ளை எவ்வளவு கல்லு நெஞ்சு இருந்தாலே भले उस बच्चे का मन कितने भी पत्थर सा हो, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை குறித்து அன்பா இருக்கிறார்கள். पालक अपने बच्चों के विषय बहुत ही प्रेमी होते हैं. தாவீது அப்படிதான் இருந்த. दाऊद भी वैसे ही था. தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார். दाऊद का विरोध उठा. பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பனை மதிக்கவில்லை. जो बच्चे जन्म देकर पाला हुआ पिता को आदर नहीं किया, தகப்பனுக்கு எதிரியாய் எழும்புகிறார். पिता का विरोधी होकर खड़ा हो गया, ஒரு நன்றி கெட்ட மனுஷனாய் இருக்கிறார். किया हुआ भलाई को भूल गया. யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். युद्ध करने के लिए जब निकल पड़ा, தாவீது சேவகரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், दाऊद अपने सेवकों से कहता है, என் குமாரனாகிய அப்சலோமை யுத்தத்திலே நீங்கள் மெதுவாய் நடத்துங்கள். मेरा पुत्र अब्सलोम को आप लोग युद्ध में बड़े धीरे से चलाना. தனக்கு சத்ருவாய் எழும்பின மகன், जो अपना शत्रु बना हुआ बेटा, நன்றி கெட்ட ஒரு மகன், जो उसकी भलाई को भूल गया हुआ बेटा, மோசமானவன், बुरा लड़का. ஆனா தகப்பன் சொல்லுகிறார், फिर भी पिताजी कहता है, என் மகன் அப்சலோமை நீங்கள் மெதுவாய் நடத்துங்கள். मेरा बेटा अब्सलोम को बड़े धीरे से चलाओ. ஆனா யுத்தம் வந்தது. लेकिन जब युद्ध आया, இந்த அப்சலோம் தன் தலைமுடி கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டதனால் செத்து போனார். ये अब्सलोम जो उसका सिर का बाल बांज वृक्ष में अटकने के कारण मर गया. அப்சலோம் மரித்து போனான் என்கிற செய்தி கேள்விப்பட்ட போது जब उसने सुना कि मेरा बेटा अब्सलोम मर गया, தாவீது அழுகிறார். दाऊद रोने लगा. அப்சலோமே, हे अब्सलोम, அப்சலோமே, हे अब्सलोम, என் குமாரனாய் அப்சலோமே, हे मेरा बेटा अब्सलोम, என் மகன் அப்சலோமே, हे मेरा बेटा अब्सलोम, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் நலமாய் இருக்கு. तेरे बदले में मैं मरा होता तो भला होता. ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? एक पिता का मन किस प्रकार होता है? புலம்பி அழுகிறார். बड़े विलाप करके रोता है. தேவனுடைய பிள்ளைகள் பெண்கள் அதிகமாய் அழுவார்கள். देखा है कि अधिक करके स्त्रियां रोते हैं, ஆனால் ஆண்கள் அதிகமாக அழுவதை நாம் பார்க்க முடியாது. पुरुष लोग अधिक सा रोते हुए हम देख नहीं सकेंगे. ஆனா பிள்ளையின் மேல் வைத்த பாசத்தினால் लेकिन बच्चे पर रखा हुआ प्रेम के அவர் कारण கதறி அழுகிறார். वो चिल्ला चिल्ला कर रोने लगा. ஆபிரகாம் ஒரு இடத்துல அழுகிறார். आब्राम भी एक जगह पर रोता है. தன் மனைவி சாராள் மரித்த போது अपनी पत्नी सारा जब मर गई, மனைவி மீது வைத்த அன்பினால் ஆபிரகாம் அழுதார். अपनी पत्नी सारा पर रखा हुआ प्रेम के कारण अब्राहम भी रोया. எங்கே அன்பு அதிகமாய் இருக்கிறதோ அங்கே கண்ணீர் வருகிறது. जहाँ पर प्रेम ज्यादा होता है वहाँ पर आंसू निकलता है. லாசரு மீது இயேசு அதிக அன்பா இருந்தார். लाजर पर यीशु बहुत प्रेम रखा था. இயேசு கண்ணீர் விட்டார். यीशु भी रोया. லாசர் மரித்த போது இயேசு கண்ணீர் जब விட்டார். लाजर मर गया था तब यीशु ने आंसू बहाया. இப்பொழுது தன் குமாரனாகிய அப்சலோம் மரித்த போது जब अपना बेटा अब्सलोम मर गया, தாவீது அழுகிறார். तब दाऊद रोने लगा. அப்சலோமே, हे अब्सलोम, அப்சலோமே, हे अब्सलोम, என் குமாரனாகிய அப்சலோமே, हे मेरा बेटा अब्सलोम, என் மகன் அப்சலோமே, हे मेरा बेटा अब्सलोम, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் நலமாய் இருக்கு. तेरे बदले में मैं मरा होता तो भला होता. இப்பேற்பட்ட அன்புள்ளம் கொண்ட தகப்பனுக்கு விரோதமாய்
சத்துருவாய் எழும்பினான் இந்த அப்சலோம். ऐसी प्रेम भरा पिता के विरोध उठा हुआ अब्सलोम, தேவனுடைய பிள்ளைகள் அவனுக்குள்ளே இருந்த சுபாவத்தை கர்த்தர் பார்த்தார். उसके अंदर की स्वभाव को परमेश्वर ने देखा. அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டினானோ அந்த மேன்மையிலே அவன் அழிந்து போனான். वो जिस बात का घमंड किया उसी घमंड में वो मर गया. இன்னைக்கு अनेक பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறார்கள். आज कई दिन बच्चे भी वैसे ही हैं. பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள். बच्चे जब बढ़ जाते हैं, தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை, अपना जन्माया हुआ माता पिता को, அவளுக்கு ஆகாரம் ஊட்டி வளர்த்த தாய் தகப்பனை, जिन्होंने भोजन देकर पालाया हुआ माता पिता को, அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கின தாய் தகப்பனை, उन्हें पढ़ाया लिखाया हुआ माता पिता को, அவர்கள் பெரியவர்களாகும் போது वे जब बड़े हो जाते हैं, தாய் தகப்பனை மதிக்க மாட்டார்கள். माता पिता का आदर नहीं करेंगे. தாய் தகப்பனை மதிக்க மாட்டார்கள். माता पिता का आदर नहीं करेंगे. தங்களுக்குள்ளே ஒரு பெருமை, अपने अंदर एक घमंड, தங்கள் படிப்பை குறித்து ஒரு பெருமை, अपनी पढ़ाई का घमंड, தங்கள் தலைமுடியை குறித்த ஒரு பெருமை, अपने सिर के बाल का एक घमंड, தங்கள் अழகை குறித்து ஒரு பெருமை, अपनी सुंदरता का एक घमंड. தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க. माता पिता का आदर नहीं करेंगे. தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहिए. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்தவர்களை நீங்கள் மதிக்க தவறக்கூடாது. आपके आशीर्वाद का कारण बने हुए माता पिताओं का आदर करना नहीं भूलिए. உங்கள் முன்னேற்றத்துக்கு அல்லது உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாய் இருந்தவர்களை நீங்கள் மறக்க கூடாது. आपकी बढ़ोतरी के लिए कारण बने हुए आपके बड़ों को आदर करना मत भूलिए. அவர்களை மதிக்க தவறக்கூடாது. उन्हें आदर करना बिल्कुल ना चूकिए. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும்படிக்கு पृथ्वी में तेरे आयु के दिन बढ़ने के लिए உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. तेरी माता और पिता का आदर करो. உன் ஆயுசு நாட்கள் பூமியிலே நீடித்திருக்கும்படிக்கு इस पृथ्वी में तेरे आयु के दिन बढ़ने के लिए உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. तुम अपने माता पिता का आदर करो. அப்சலோம் தன் தகப்பனை கனம் பண்ண மறந்து போனான். अब्सलोम अपने पिता का आदर करना भूल गया. அப்சலோம் தாவீதுக்கு சத்துருவாய் எழும்பினான். अब्सलोम दाऊद का विरोध बना. இந்த தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி इस दाऊद का विरोध होकर தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உயரமா காரணமாய் இருந்த தகப்பனை மறந்து अपना आशीर्वाद का कारण बना हुआ पिता को भूलकर தன்னுடைய உயர்வுக்கு காரணமாய் இருந்த தன் தகப்பனை அவமதித்து अपनी उन्नति का कारण बना हुआ पिताजी का उल्लंघन करके தன்னுடைய மாம்ச பலத்தை மேன்மை பாராட்டி अपनी शारीरिक बल पर भरोसा தன்னுடைய रखकर தலைமுறை மயிரை குறித்து மேன்மை பாராட்டி अपने सिर की बाल पर घमंड रखकर அதுல ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருந்தார். उसमें एक बहुत बड़ा आनंद मना रहा था. தேவனுடைய பிள்ளைகள் எதை குறிக்கிறது? परमेश्वर के लोग इसे क्या दर्शाता है? நாம் மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். हमें जिस बात की घमंड करना है उसी बात पर घमंड करना கிறிஸ்துவை है. குறித்து மேன்மை பாராட்டுங்கள். मसीह के विषय घमंड कीजिए. கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். मसीह के क्रूस के विषय घमंड कीजिए. இதற்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. इसके अलावा हमारे पास घमंड करने के लिए कुछ भी नहीं நம்முடைய है. பணத்தை குறித்தோ வருமானத்தை குறித்தோ செல்வாக்கை குறித்தோ படிப்பை குறித்தோ பட்டயத்தை குறித்தோ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் மேன்மை பாராட்டக்கூடாது. हमारा धन दौलत के विषय, हमारी कमाई के विषय, नौकरी के विषय, पढ़ाई के विषय, पद के विषय, कोई प्रकार की घमंड हमारे अंदर न हो. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாம் கிறிஸ்துவை குறித்து. हमारा सारा घमंड मसीह के विषय. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்ப்போம். आज के दिन हम अपने आप को जांच कर देखेंगे. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். हम सब घुटने में आएंगे. நம்ம எல்லாரும் முழங்கால் हम படியிடுவோம். सब घुटने में आएंगे. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை வளர்த்தவர்களுக்கு மரியாதைகள் செலுத்த வேண்டும். आत्मिक जीवन में हमें जिसने बढ़ाया है उनकी हम आदर करना நம்முடைய सीखेंगे. ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு காரணமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்ப கூடாது. हमारे आत्मिक जीवन का आशीर्वाद बने हुए सेवकों का विरोध न उठे. நம் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாய் இருந்தவர்களை நாம் மறக்க கூடாது. हमारी भलाई पाने के लिए जो लोग कारण बने थे उनको न भूले. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். हम उनकी आदर करना है. இன்றைக்கு கர்வாலி மரத்தை குறித்து நாம் தியானித்து आज के दिन हमने बांज वृक्ष के बारे में ध्यान किया. இந்த அனுபவம் நமக்கு சொந்தமாகட்டும். ये अनुभव हमारा हो जाए. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए. ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியம் உறுதியா இருக்கணும். हे परमेश्वर मेरा आत्मिक जीवन स्थिर हो. என் ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருக்கணும். मेरा आत्मिक जीवन मसीह में तीव्र हो. அந்த கர்வாலி மரத்தை போல வைரம் உள்ளதா वो இருக்கணும். बांज वृक्ष के समान बलवंत हो. அந்த கர்வாலி மரத்தை போல என் வாழ்க்கை அஸ்திபாரம் உறுதியா இருக்கணும். बांज वृक्ष के समान मेरा नींव उपदेश स्थिर हो. ஆண்டவரே என்னை உறுதிப்படுத்து. मुझे स्थिर कीजिए प्रभु. என்னை வைரம் உள்ளதாய் மாற்று. मुझे बलवंत कीजिए प्रभु. நான் வைராக்கியம் உள்ளவனாய் மாறனே. प्रभु जी मुझे आत्मिक जीवन में तीव्र कर दीजिए வாய் प्रभु. திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே अपना கேளுங்க. मुंह खोलकर परमेश्वर
परमेश्वर से मांगिए। ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கை, प्रभु जी मेरा आत्मिक जीवन, என்னுடைய வாழ்க்கை मेरा जीवन மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். दूसरों को विश्राम देने वाला बने प्रभु। மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். दूसरों को शांति देने वाला जीवन बने प्रभु। தேவ மனுஷர்களுக்கு என் வாழ்க்கை இளைப்பாறுதலை சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கணும். दूसरे परमेश्वर के लोगों को मेरा जीवन से विश्राम और शांति मिले। என்னுடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் இளைப்பாற வேண்டும். मेरे घर पर आने वाले विश्राम पाए। என் வீட்டுக்கு வருகிறவர்கள் சமாதானம் பெற வேண்டும். मेरे घर में आने वाले शांति पाए। என் வீட்டுக்கு வருகிறவர்கள் தங்கள் இருதயத்தின் பாரத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். मेरे घर में आने वाले अपने मन का बोझ मुझसे हल्का करे। நான் அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். मैं उनको शांति दूं। என் வீடு அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும். मेरा घर उनको विश्राम दे। ஆண்டவரே என்னை ஆசீர்வதியே. ए परमेश्वर मुझे आशीष कर ஆண்டவரே என்னை ஆசீர்வதியே. मुझे आशीष कीजिए எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. सब कोई अपना मुंह खोल कर मांगिए। எல்லாரும் வாய் திறந்து सब கேளுங்க. कोई मुंह खोल कर मांगिए। ஆண்டவரே இந்த தெபோராளை போல प्रभु जी उस दबोरा के समान நான் கர்த்தருக்குள் மறைந்திருக்க வேண்டும். मैं यहोवा में छुपा रहूं। எந்த ஒரு சூழ்நிலையிலேயே कोई भी परिस्थिति என்னை में குறித்து நான் மேன்மை பாராட்ட கூடாது. मैं मेरे बारे में घमंड न करूं। எந்த சூழ்நிலையிலேயே कोई भी परिस्थिति में என்னை நானே வெளியே கொண்டு வர பிரயாசப்பட கூடாது. मैं अपने आप को बाहर न लेकर நான் आऊं। கர்த்தருக்குள் மறைந்து வாழ வேண்டும். मैं यहोवा में छुप कर जीवन बिताऊं। ஆண்டவரே என் ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கனே. परमेश्वर मेरी प्रार्थना गुप्त में हो என் प्रभु। உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கனே. मेरा उपवास गुप्त में हो நான் प्रभु जी। செய்கிற நற்கிரியைகள் அந்தரங்கமாய் இருக்கனே. मैं जो भलाई करता हूँ वो गुप्त में हो प्रभु। எல்லாரும் ஜெபியுங்க. सब कोई प्रार्थना कीजिए। எல்லாரும் கேளுங்க. सब कोई प्रार्थना कीजिए। ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டேன். प्रभु जी मुझे जिस बात का घमंड करना चाहिए उसी बात का मैं घमंड करूं प्रभु। உம்மை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டேன். केवल मैं आपके विषय घमंड करूं प्रभु உம்முடைய जी। சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டேன். मैं केवल आपकी क्रूस के विषय घमंड करूं என் प्रभु जी। அந்தஸ்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட கூடாது. मैं अपने पद के बारे में वो घमंड न करूं। அப்சலோமை போல என் தலைமுடியை குறித்து நான் மேன்மை பாராட்ட கூடாது. अब्सलोम के समान सिर के बाल पर घमंड न करूं। என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகப்பனை நான் அவமதிக்க கூடாது. मुझे जन्माया हुआ पाला हुआ माता पिता का मैं आदर करूं। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு सब கொடுப்பேன். कोई परमेश्वर के सम्मुख में अपने எல்லாரும் आप को வாய் திறந்து समर्पित ஜெபியுங்க. कीजिए। सब कोई अपना मुंह खोल कर என் प्रार्थना ஆத்மீக कीजिए। ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு காரணமாய் இருந்தவர்கள், हमारे आत्मिक जीवन की बढ़ोतरी बने हुए लोग, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்தவர்கள், मेरा आशीर्वाद का कारण बने हुए लोग, இவர்களை குறித்து நான் ஒரு நாள் அவமதிக்க கூடாது. इनके बारे में मैं कभी न भूल जाऊं। இவர்களை நான் ஒரு நாள் மறக்க கூடாது. इनको मैं कभी नहीं निरादर करूं। ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு. परमेश्वर मुझे अनुग्रह दे எனக்கு प्रभु। கிருபை தாரு. मुझे अनुग्रह दीजिए எல்லாரும் प्रभु। ஜெபிப்போம். सब कोई प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई मुंह खोल कर प्रार्थना कीजिए। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே எனக்கு நன்றி. ஆவியானவரே எனக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya. காற்றினால் அலசடிப்படுகிற தகப்பன் நானலைப் போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாது ஐயா. ஆவியானவரே என் ஆவிக்குரிய ஜீவிய உறுதியாய் இருக்க வேண்டும். உம்மிலே நான் உறுதியாய் இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. உமக்குள்ளாய் நான் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும் ஐயா. என் வீடு மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். என் வீடு மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்காய் நான் மறைந்து கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்காய் நான் மறைந்து வாழ வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்ட வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக परमेश्वर ने हमें दिया हुआ अपने वचन के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம் धन्यवाद। ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு உறுதி வேணும். हमारे आत्मिक जीवन
जीवन में एक स्थिर होना अवश्य நம்முடைய है। ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்குள் நல்ல ஒரு வைராக்கியம் உள்ளதா இருக்குது. हमारा आत्मिक जीवन यहोवा में वैराग्य भरा हो। நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குது. हमारा जीवन दूसरों को विश्राम दे। நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குது. हमारा परिवार हमारा घर दूसरों को विश्राम दे। அவர்கள் சமாதானம் அடையும்படியாய் நாம் அவர்களுக்கு நம்பிக்கை உள்ள பாத்திரமாய் இருக்கணும். वे शांति पाने के लिए हम भरोसा के योग्य बने। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கிரியைகள் வெளியரங்கமாய் இருப்பதற்கு பிரஸ்தாபப்படுத்தாமல் கர்த்தருக்குள்ளாய் மறைந்து ஜீவிக்கணும். हमारी क्रियाओं को बाहरी रूप से न प्रकट करते हुए हमारा क्रिया ये गुप्त में हो। ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கணும். हमारी प्रार्थना गुप्त में हो। உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கணும். हमारी उपवास गुप्त में हो। நற்கிரியைகள் அந்தரங்கமாய் இருக்கணும். हमारी भले काम गुप्त में हो। மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும். केवल घमंड जिस बात की करना है उसी बात का घमंड கர்த்தர் करें। தந்த வசனத்தின்படியே परमेश्वर ने दिया हुआ वचन के நம்முடைய अनुसार வாழ்க்கை நாம் மாற வேண்டும். हमारा जीवन बदलना है। கர்த்தர் தந்த வார்த்தைக்காக परमेश्वर ने दिया हुआ वचन के தேவனுடைய लिए பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி हम கர்த்தருக்கு सब நன்றி ताली செலுத்துவோம். बजाकर परमेश्वर को Glory, धन्यवाद hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வசனம் எங்களை நடத்தட்டும் ஐயா. உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்கு பிரசித்த தந்தி. ஆண்டவரே, பேதை எங்களை தகப்பனே உணர்வுள்ளவாய் மாற்றுகிறாரே. Glory, உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். धन्यवाद धन्यवाद। परम प्रधान के छाए हुए स्थान में जो बैठा रहे, सर्वशक्तिमान की छाया में ठिकाना वो पाएगा यह भाग्य है। सर्वशक्तिमान की छाया में ठिकाना वो पाएगा यह भाग्य है। उसको पर्वत नीचे शरण मिलेगी, तुझे छिपा लेगा परों में। उसके पंखों के नीचे शरण मिलेगी, तुझे छिपा लेगा परों में। यहोवा मेरी शरण है, मेरा गढ़ और फाटक वो है। उसकी सच्चाई मेरे लिए डालो दिल में, मैं उस पर भरोसा रखता हूँ। उसकी सच्चाई मेरे लिए डालो दिल में, मैं उस पर भरोसा
मिलेगी, तुझे छिपा लेगा परों में। तेरे सर्व मार्गों में तुझे दूतों का पहरा मिलेगा। तेरे पाँवों को पत्थर से ठेस न लगे, तुझे हाथों पर उठा लेगा। तेरे पाँवों को पत्थर से ठेस न लगे, तुझे हाथों पर उठा लेगा। उसके पंखों के नीचे शरण मिलेगी, तुझे छिपा लेगा परों में। उसके पंखों के नीचे शरण मिलेगी, तुझे छिपा लेगा परों में। शेर सवारा जिगर को तू बिल्कुल कुचलेगा। उसके नाम पर तूने भरोसा रखा है, इसलिए वो छुड़ाएगा। उसके नाम पर तूने भरोसा रखा है, इसीलिए वो छुड़ाएगा। उसके पंखों के नीचे शरण मिलेगी, तुझे छिपा लेगा परों में। उसके पंखों के नीचे शरण मिलेगी, तुझे छिपा लेगा परों में। हालेलुया 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 हालेलुया। எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 ஆண்டவருடைய धन्यवाद। பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து परमेश्वर के लिए दिए हुए दान को परमेश्वर आशीष करके அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக उसे कई गुना अधिक पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம்। यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம்। आत्मा जी को धन्यवाद करेंगे, ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம்। धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரை துதிக்கிறோம்। भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கிருபையாய் हैं। கர்த்தர் தந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காக உமக்கு நன்றி अनुग्रह செலுத்துகிறோம்। से आपने दिया हुआ इस पुनरुत्थान की सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। ஆண்டவரே வேதத்தில் தியானித்த வசனத்தின்படியே परमेश्वर पवित्र शास्त्र में ध्यान किया हुआ वचन के अनुसार எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நல்ல உறுதியை தாரு। हमारे आत्मिक जीवन में एक स्थिरता दीजिए प्रभु। எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வீடு மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும்। हमारा जीवन और घर दूसरों को एक आनंद, विश्राम और शांति दे प्रभु। எங்களுடைய வாழ்க்கை உமக்குள்ளாய் மறைந்து கனி கொடுக்கிற ஜீவியமாய் மாறட்டும்। हमारा जीवन आपके भीतर छिपकर फल देने वाला जीवन बने। உம்மை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் வாழ கிருபை தாரு। केवल आपके विषय घमंड करे और किसी भी बातों का घमंड न करने के लिए सहायता कीजिए। உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதி। आपके बच्चों ने दिए हुए दान को आप आशीष कीजिए प्रभु। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்। केवल आपका नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம்। नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்। उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। आमीन। என் ये ஆத்துமாவே मेरे मनियों को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி। के जो कुछ என் मुझ में உள்ளமே उसके पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி। के ये என் मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி। के किसी கர்த்தர் செய்த उपकार को சகல नहीं பாவங்களை भूलना। மறவாதே। ஆமென்। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் पवित्र आत्मा जी की सहभागिता நம் அனைவரோடு கூட இருப்பதாக। हमारे सबके संग रहे। ஆமென்। आमीन। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आप सबों को आशीष करें।